உண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் முடியமுடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அன்னபூரணி தாயார் உணவர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கணையாவுடைய திருவடியில் நேரில் இணைந்து அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, குருபூச வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம நாவுக்கரசருடைய பிராணத்திலே இருக்கிறது பெரிய திருவருள் தான் இல்லைங்களா. அதுவும் திருவாரூர் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் இல்லைங்களா. அதில் நாவுக்கரசு பெருமான் யாத்திரையாக பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு திருவாரூருக்கு அந்த புற்றிடங்கொண்டான் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே என்று சொல்லக்கூடிய அந்த பதிகம் சென்றவாழ குளம்பல பாவரு குண்டர் முன்னை நமக்கு உண்டுகொலோ என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்தை பாடினோம். அதே மாதிரி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடிய கரையும் கடலும் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம், அதே மாதிரி நம்முடைய பிள்ளையார் பாடிய அந்த திருப்பதிகம் மூணுமே நம்ம சென்ற வகுப்பில் பாடி நிறைவு செஞ்சோம். இந்த பதிகத்துக்கு சும்மா ஒரு பதிக குறிப்பு மட்டும் பார்த்துக்கலாம். குலம்பலம் பாவரு குண்டர் முன்னே நமக்கு உண்டுகொலோ என்று அருமையாக பாடுறீங்க, எல்லோரும் நல்ல இசையோடு பாடுறீங்க. அதனால் திருவிருத்தம் 4ஆம் திருமுறையில் வரக்கூடியது. வலம்பலம் பாவரு தன்புணல் ஆரூர் அவிர் சடையான் சிலம்பலம் பாவரு சேவடியான் திரு மூலட்டானம் புலம்பலம் பாவரு தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே என்று சொல்லி, அதாவது சாமிக்கு அடியாராக இருக்கிறது ஒன்று, அவனுடைய அடியார்களுக்கு அடியாராக இருக்கிறது அதுதான் ரொம்ப சிறப்பு இல்லைங்களா. சாமிக்கு எல்லாருமே அடியாராக இருப்பாங்க, ஆனால் அவருடைய அடியார்களுக்கு அடியாராக இருக்கிறது அப்படிங்கிறது பக்குவம் இருக்கணுங்க. அதாவது பெருமானுக்கு தொண்டு செய்கிறது யார் வேணாலும் செய்யலாங்க, அடியார் தொண்டு செய்கிறதுக்கு கண்டிப்பாக பக்குவம் வேணும், இல்லைன்னா செய்ய முடியாது. அதான் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே என்று சொல்லி, அதாவது இந்த பதவி குறிப்பு என்னென்னா, சமணர்களை சார்ந்து துரிசுபட்டேன். நாவுக்கரசு பெருமான் முன்பு சமணத்தில் இருந்தார். அப்படி சமணத்தில் இருக்கிற பொழுதும் திருவாரூர் வந்திருப்பார் இல்லையா, சமண பாலிகள்லாம் வந்திருப்பார். அப்படி சமணத்தில் இருக்கிற பொழுது திருவாரூருக்கு வந்தவருக்கு ஆரூர் பெருமான் இருக்கிறது அவருக்கு தெரியலைன்னா அது சார்பு இல்லை, அதனால் தெரியல. அதை நினச்சி தான் இங்கே பாடுறார். அமனரை சார்ந்து துரிசு பட்டேன் அப்படிங்கிறார். அதான் குலம்பலம் பாவரு குண்டர் முன்னே நமக்கு உண்டுகொலோ என்று சொல்லி அதனை ஒழித்து விட்டு உய்யும்படி திருவருள் பெற்று போந்தேன். அப்புறம் பெருமானுடைய திருவருள் கருணையினால் அதையெல்லாம் விட்டு நீங்கி திருவருள் பெற்று இந்த நெறிக்கு வந்தேன் என்று சொல்கிறார். அந்த அமணர்களும் காண திருவாரூர் திருமூலட்டான நாதரின் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் எனக்கு உண்டாகுமோ என்று சொல்லி இப்போ சமணத்தில் இருந்தார், அப்போ கோயிலுக்கு வரல. இப்போ அந்த சமணர்களும் பார்க்குற மாதிரி இப்போ புட்டிடம் கொண்ட பெருமானுக்கு அவன் அடியார்களுக்கு தொண்டராக இருக்கக்கூடியது அவர்களும் பார்க்கக்கூடிய அந்த நிலை வருமா என்று சொல்லி, அதான் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் எனக்கு உண்டாகுமோ என்று சொல்லி கேட்குறார். உண்டாகுமோன்னா உண்டாகும்னு அர்த்தம் இல்லையா. இருந்தாலும் அவர் அந்த அமரர்களும் காண திருவாரூர் திருமூலட்டான நாதரின் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் எனக்கும் உண்டாகுமோ என்று சொல்லி இதே மாதிரி நமக்கு இந்த ஒரு பழமொழி திருப்பதிகத்திலையும் சொல்கிறாருங்க. கனியிருப்ப காய் கவர்ந்த கல்வன் நான் என்பார். அப்புறம் இருட்டு வீட்டில் மலடு கறந்த நிலையில் இருக்கிற அப்படின்னா சமணன் நல்ல ஒரு சமயம் இருக்குது, அதில் நம்ம சைவ நல்ல ஒரு சமயத்தில் இருக்கிறத விட்டுட்டு இப்படியெல்லாம் போய் நான் வீணாக இருந்தனே என்று சொல்லி வருந்தி பாடிய திருப்பதிகம் தான் அந்த பழமொழி திருத்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். இங்கே அந்த அடியார்களுக்கு அந்த தொண்டர்களுக்கு தொண்டராம் புண்ணியம் என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் இந்த பதிகம் முழுமையும் இந்த கருத்து பற்றியே பாடியிருக்கிறார். குறிப்பாக ஆரூரிலும் அமணர்கள் இருந்தமை ஆரூரில் சமணர்கள் இருந்தாருங்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் தண்டியடிகளுடைய புராணம், நமினந்தியடிகளுடைய புராணம், இதில் எல்லாம் நமக்கு தெரியுது. அதனால் இப்போ நாவுக்கரசு பெருமானுடைய காலத்தில் அங்கே நிரம்ப சமணர்கள் இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க பார்க்குற மாதிரி இந்த அடியார்களுக்கு ஆரூர் பெருமானுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் தொண்டராக கூடிய புண்ணியம் எனக்கு உண்டாகுமோ என்று சொல்லி இந்த பதிகத்தில் வியந்து பாடுறார் என்று சொல்லி, அடுத்து நமக்கு இப்போ 220 பாட்டு நம்ம பார்த்துருக்குறோம். பற்றொன்றிலா வரும் பாதகராகும் அமனர்தம்பால் குற்றவினை ஒழித்து உய்யப்போந்தேன் பெறலாவது ஒன்றோ
புற்றிடங்கொண்டான் தன் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் என்று அற்ற உணர்வுடும் ஆரூர் திருவீதியுள் அணைந்தார். அப்படி ஆரூர் திருவீதிக்குள்ளே செல்லுகின்ற பொழுதே அந்த அடியார்களுக்கு அடியார் அப்படிங்கிற அந்த உணர்வோடு உள்ளே போகிறார். தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் என்று சொல்லி உள்ளே போகிறார். அடுத்து நமக்கு சூழும் திருத்தொண்டர் தம்முடன் தோரண வாயில் நன்னி. இப்போ இதெல்லாமே நடக்கிறது நகரத்தினுடைய திருவீதியில் தான் நடக்குது இல்லைங்களா? இப்போ தான் உள்ளே போக போகிறார். அந்த தோரண வாயிலுக்குள்ளே உள்ளே போக போகிறார். உள்ளே போகிறவர் முதல்ல எங்கே வழிபாடு செய்கிறாருங்கிறது பாருங்கள். எல்லோரும் ஒரே மாதிரி வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் பெரிய சிறப்பு நமக்கு. நாவுக்கரசு பெருமான், நம்முடைய நம்பிகள், அதே மாதிரி பிள்ளையார், 3 பேரும் தேவாசிரியனை தொழுது அதற்கு பிறகு தான் உள்ளே போயிருக்கிறாங்க. சொல்லி வச்ச மாதிரி செய்திருக்கிறாங்க பாருங்கள். அதுதான் அந்த அந்த நம்முடைய அருளாளர்களுடைய இது முழுக்க ஒரே மாதிரியே இருக்கும். வழிபாடு அப்படிங்கிறது ஒரே மாதிரியே இருக்கும். அதான் அந்த சூழும் திருத்தொண்டர் தம்முடன் தோரண வாயில் நன்னி வாழி திருநெடுந்தேவாசிரியன் முன் வந்து இறைஞ்சி ஆலி வரை திருமாளிகை வாயில் அவை புகுந்து நீல் சுடர்மாமணி புற்றுகந்தாரே நேர் கண்டு கொண்டார். முதல்ல தேவாசிரியனை தான் வணங்கணும். கிழக்கு வாயில் வழியாக போகணும். உள்ளே புகுந்தோடனே தேவாசிரியன், ஒருவேளை நாம் மேற்கு வாயில் வழியாக வந்தாலும் கூட உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவாசிரியன் வணங்கிட்டு அப்புறம் தான் போவோம். ஏதோ திருக்கூட்ட சிறப்பில் 2 பாட்டு, இல்லைன்னா நம்முடைய திருத்தொண்ட தொகையில் 2 பாட்டாவது பாடிட்டு அப்புறம் தான் நம்ம உள்ளே போகணும். வழிபாடு செய்யக்கூடிய முறையே அதுதான். திருவாரூர் வழிபாடு செய்யக்கூடிய முறை அதுதான். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு வாயில் வழியாக போகிறது சிறப்பு. இல்லை ஒரு வேளை அங்கிறது அப்படி அந்த வர மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம மேற்கு வாயில் வழியாக வரலாம். வடக்கு வாயில் திறக்க மாட்டாங்க, தெற்கு வாயிலும் திறந்துருக்கு. 3 வாயில் எப்பொழுதுமே திறந்துருக்கு. வந்தாலும் தேவாசிரியன் வணங்கி கொண்டு தான் போகணும். நம்பிகள் அப்படி தான் போகிறார் இல்லைங்களா? நம்பிகள் தேவாசிரியனை உள்ளே போய் வணங்குறது இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய அடியார்கள், அவங்களெல்லாம் நேரில் போய் வணங்குறதுக்கு ஒருவாறு நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். சிறுத்தொண்ட நாயனார் நினைச்சார் இல்லைங்களா? பூதியணி சாதனத்தவர் முன் போற்ற போதேன். அது மாதிரி திருநீர் வச்சவங்க முன்னாடி போய் நிற்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிற உணர்வு நம்பிகளுக்கு இருந்திருக்குது. அவங்ககிட்ட போய் நேரில் நின்று வழிபாடு செய்யக்கூடிய தகுதி நமக்கு இல்லைன்னு ஒதுங்கி போகிறாரு. அது விரல்மண்ட நாயனாருக்கு கொஞ்சம் மன வருத்தம் இல்லைங்களா? நம்பிகள் சுந்தரர் பெருமான் ஆட்கொண்டதுனால அவர் அடியார்களை வணங்காத போகிறார்னு அவர் நினச்சிக்கிறார். அப்போ தான் அடியார்களை வணங்காத சுந்தரர் புறகு என்று சொல்லியும், அப்படி அவரை ஆட்கொண்ட ஆரூர் பெருமானே புறகு என்று சொல்லுகின்ற பொழுது தான் ஆரூர் பெருமான் சொன்னாராம், நான் அடியார் உடன்னாம் உளது என்று சொல்லி அப்படி எல்லாரும் கேட்குற மாதிரி பெருமானே சொல்லியிருக்கிறார். அப்படி தான் சொல்கிறார். ஞாழம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சேலமொழிய திருத்தொண்ட தொகைமுன்பாட செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார்தாம் அடியார் உடன்னாம் உளது என்றால் ஆலம் அமுது செய்த பிறான் அடியார் பெருமை அறிந்தார் யார். அப்போ அடியாருடைய பெருமை யார் தான் அறிய முடியும் அப்படின்னா யாராலே அறிய முடியாது. ஆமாம், அதான் நம்முடைய பாயிரத்திலேயே சொல்லிடுறார் இல்லைங்களா? அடியாருடைய பெருமை அளத்தற்கு அரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம், அளவில்லாத பெருமையராகி அளவில்லா அடியார் புகழ் கூறுகேன் அளவு கூட உரைப்பரிதாயனும் அளவில்லாசை துறப்ப அறைகுவேன் அப்படின்னார். அதுக்கு சரிதத்தில் பிரமாணம் வேணும்னா நம்ம எரிபத்த நாயனார் புராணத்துக்கு போகலாம் இல்லைங்களா? ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தம்மை கொள்ள வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அலக்கில் அன்றி நீளும் இத்தொண்டின் நீர்மை நினைக்கலார் அளக்க வல்லார் அப்படின்னு சொல்லி சொல்லார். வேறு யாராலும் நினைச்சாலும் அளக்க முடியாது. அடியார்களுடைய பெருமையை யார் முழுமையாக தெரிஞ்சிருக்க முடியும்னா சிவபெருமான் ஒருவரை தவிர யாராலும் தெரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னார். நினைக்கலார் அளக்க வல்லார் என்று சொல்லி அங்கே சொல்கிறாருங்க. அப்போ அந்த அளவுக்கு பெருமையுடையது அடியாருடைய பெருமை. அதான் அவைப்பாட்டி சொல்கிறாங்க இல்லைங்களா? தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னா. எதை வேணாலும் சொல்லிடலாம், அடியாருடைய பெருமைகளை சொல்ல முடியாது என்று சொல்லி எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் ஒரே மாதிரியே தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நமக்கு நம்பிகள் அந்த வணங்காமல் போகலை, மனசுக்குள்ளே வணங்கிட்டு போகிறார். இது அதிலிருந்து நமக்கு ஒரு உண்மை என்ன தெரியுதுன்னா, புறத்தில் அடியார்கள் வழிபாடு செய்யணுங்கிறது தெரியுது. என்னதான் நாம் மனசுக்குள்ளேயே நான் வணங்கிட்டேங்க அப்படின்னாலும் முடியாது. புறத்தில் வழிபாடு செய்யணும். அடியார்களை பார்த்தா புறத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல நமக்கு உணர்த்துறார். ஆமாம், திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் இடை பொலிந்து ஒருவார் ஒதுங்கும் வந்தொண்டன் புறகு என்று உரைப்பச் சிவனருளால் பெருகான் என்ற பெரும்பேறு பெற்றார் மீண்டும் பெற நின்றார் என்று சொல்லி விரல்மண்ட நாயனாருடைய சரீரத்தில் சொல்கிறார். அப்படி அடியார்களை வணங்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது என்று சொல்லி இப்போ
அந்த தேவாசிரியன் முன் வந்து இறைஞ்சி, அடியார்கள் இருக்கிறாங்களோ இல்லையா, இருக்கிற மாதிரி நம்ம மனசில் நினச்சிக்கணும். அந்த மண்டபம் முழுக்க அப்படி சீவன் முக்த அடியார்கள் நிரம்ப இருக்கிறாங்க. திருக்கூட்ட சிறப்பில் சொன்ன பண்புடைய அடியார்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த 10 பாட்டு நமக்கு என்ன சொல்லுது? அடியாருடைய பொதுப்பண்புகளை சொல்லக்கூடியது. எந்த நாயன்மார் எடுத்தாலும் அந்த 10 பாட்டுக்குள்ளே அடங்குவாங்க. எந்த நாயன்மார் வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த 10 பாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தலாம். அதனால் அதான் திருக்கூட்ட சிறப்பு நமக்கு அவ்வளவு சிறப்பு என்று சொல்லி அப்படி தேவாசின் முன் வந்து இறைஞ்சி அந்த திருத்தொண்டர்களுடைய தோரணங்கள் தூக்கி திருவாயிலை அடைந்து வாழ்வையுடைய திருவினால் நீண்ட தேவாசிரியன் மனத்து. அதை பாருங்கள், திருநெடும் தேவாசிரியன் அப்படின்னார். அப்படின்னா ரொம்ப அந்த சிவத்தன்மை பொருந்திய அந்த நீண்ட வாழ்வையுடைய திருவினால் நீண்ட தேவாசிரியன் மண்டபத்தின் முன் வந்து வணங்கி சக்கரவால மலை போன்ற திருமாலையினது திருவாயிலுக்குள் புகுந்து ஒளி வீசும் பெரிய அழகிய புற்றினில் விரும்பி எழுந்தருளி இறைவரை நேரே கண்டு கொண்டனர் என்று சொல்லி, இப்போ இவர் வந்து நாவுக்கரசு பெருமான் வணங்கிட்டு உள்ளே போய் வணங்குறார். ஆனால் நம்பிகள் உள்ளே போகிற பொழுது உள்ளே போகலை, சாமி வெளியில் வந்து வாயிலில் காட்சி கொடுக்குறாரு. அதுதான் நம்பிகளுக்கு ஒரு பெரிய சிறப்பு. இங்கே இந்த அடியாரில் எல்லாம் அவர் வணங்கிட்டு இவர்களுக்கு அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் அப்படின்னார். இவங்களுக்கெல்லாம் என்னைக்கு சாமி என்னை அடியாராக்குவீங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு போனாராம். அதனால் சுந்தரர் வந்து உள்ளே போகலை, வாயில் முன்னாடி திருமூலட்டான பெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறார். அப்போ தான் அந்த திருவடியை பார்க்கிறார். அந்த திருவடியை பார்த்து 11 முறை அதை போற்றுறார் இல்லைன்னா. அதான் சொல்கிறார், காலனார் உயிர் மால கருத்தன இதை சீலமாக வருட சிவந்தனன்னு சொல்லி 7 வினைமுற்று வரும். அதில் 11 வினைமுற்று வரும். 11 வினைமுற்று அதில் வரும். ஏன் 11 வினைமுற்று? 11 தானுங்க. திருத்தொண்ட தொகை 11 பாடலுக்கு 11 வினைமுற்று வரும். 4 பாட்டு 11 வினைமுற்று வரும். அந்த திருவடியை 11 முறை வணங்குவார். அதற்கு பிறகு தான் இறைவன் வந்து நம்பிக்கைகிட்ட சொல்கிறார் பெருமை, அவங்களுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று சொல்லி சொன்ன உடனேயே அது ராகவையா ஒரு நுட்பம் சொன்னார். அதில் இவரை நீ அடைவாய் என்று அப்படின்னு சொன்னது ஒரு அருமையான ஒரு இடம். அப்படின்னா சுந்தரர் யாருக்கிட்ட இருக்கிறார்? இப்போ ஆரூர் பெருமான்கிட்ட தான் தோழராக இருக்கிறாரு. ஆனால் தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து அவங்களோட போய் சேர்ந்துக்குன்னு அடியாள்கிட்ட போய் சேர சொன்னால் அப்போ அவங்களுடைய பெருமை என்னன்னு பாருங்கள். சிவபெருமான்கிட்ட இருக்கிறாரு, அதுவும் தோழராக நம்மை உமக்கு தோழமையாக தந்தனம். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து தானே அவருக்கு எல்லாம் கொடுக்கலாம்ல. ஆனால் எங்கே இருக்கிறது பெருமைன்னா அங்கே இருக்கிறது தான் பெருமைன்னு திருமூலட்டான பெருமானே நினைக்கிறார். இவரை நீ அடைவாய் என்று அது திருச்சிராப்பள்ளி அந்த நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையாக சொன்னார் ஐயா. எனக்கு அது ஞாபகம் இருக்குது. அப்படி சொன்ன உடனே நம்பிகள் என்ன சொன்னார்னா, ஏதந்தீர் நெறியை பெற்றேன் என்றவர் வணங்கி போற்றி. ஏதந்தீர் நெறினா குற்றமில்லாத ஒரு நெறியை நான் பெற்றேன் என்று சொல்லி வணங்குறார். அதற்கு பிறகு மீண்டும் சாமி சொல்கிறார், நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நெறி சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கோர் என்று சொல்லி அப்புறம் தான் திருத்தொண்ட தொகை பாடுற. அப்போ அவர் பாடுறதில்லை, அது யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன், அதற்கு யான் யார் அப்படின்னு சொல்லி நிற்கிற பொழுது தான் இறைவன் வந்து அடியெடுத்து கொடுக்குறார். தொல்லை மால் வரை பயந்த தூயாள்தன் திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால் தில்லைவால் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகழாரை எடுத்து செய்ப்பா மொழி என்றார் என்று சொல்லி இப்படி தான் நமக்கு திருத்தொண்ட தொகை வந்தது. அதே இதில் வந்து எல்லாரும் அப்படியே போகிறாங்க அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வழிகாட்டுறாங்க. மூவர் பெருமக்களும் தேவாசிரியன் வணங்கி கொண்டு தான் மாதிரி வாதபூரடிகள் எப்படி போனார் வந்தார் என்ன நமக்கு தெரியாது. அதுக்கு வந்து நமக்கு சான்று இல்லை. அது திருப்பதிந்துறை புராணத்துலலாம் அவர் திருவாரூர் வந்தது போனதெல்லாம் அதை பற்றி அதிகமாக இல்லை. அதனால் வாதவூரடிகள் புராணத்துலேயும் இருக்கிற மாதிரி தெரியலை. ஆனால் நம்ம மூவர் முதலிகள் சென்றதை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறார். அது மாதிரி தான் நம்ம வழிபாட்டு நெறிமுறைகளை வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். எப்பொழுதும் அந்த நம்பிகள் வழிபாடு செஞ்ச போனதை திருத்தொண்ட தொகை கொடுத்ததை நமக்கு மனசில் வச்சுக்கணும். அப்போ தான் அடியாளுடைய பெருமை நமக்கு தெரியும். இல்லைன்னா கண்டிப்பாக தெரியாது. தற்கொண்ட புராணம் நம்ம சிந்திச்சு எத்தனையோ 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுனாலும் அப்பப்போ அது கொஞ்சம் அப்படி ரீகால் பண்ணுற மாதிரி மனசுக்குள்ளே கொண்டு வந்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி உள்ளே புகுந்து நேராக போய் பெருமான வழிபாடு செய்கிறார். வாழி திருநெடும் தேவாசிரியன். வாழின்னா வாழ்வுடைய அப்படின்னு நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய தேவாசிரியன். நம்ம திருச்சிராப்பள்ளி ஐயாவுடைய திருக்கூட்ட இது அங்கே மேலே வச்சுருப்பாங்க இல்லைங்களா, உறையூர்
அடியார் திருக்கூட்டருடைய இது வச்சுருப்பாங்க. அப்படின்னா அதுதான் நமக்கு வாழ்வுடைய அந்த தேவாசிரியன் என்று சொல்கிறார். அங்கே வழிபாடு செய்யணும் என்று சொல்லி அப்படி நிறைய இன்றைக்கும் போனோம்னா சில அடியார்கள் கொஞ்சம் அதை பற்றி தெரிந்த அடியார்கள் வந்து அங்கே வணங்குறாங்க, திருக்கூட்ட சிறப்பு பாடுறாங்க, திருத்தொண்ட தொகை பாடுறாங்க. இன்றைக்கும் பார்க்கலாம். தெரியாதவங்க நேராக அவங்க பாட்டுக்கு சீக்கிரமாக கோயிலுக்கு போய் உள்ளே போகணுன்ட்டு போகிறாங்க. பரவாயில்ல. திருன்னா என்னென்னா, அதாவது இறைவனது அருள் திரு, அதனால் நீளுதல் ஆவது அத்திருவை நிறைய பெற்ற பெரியோர் பலரும் என்றும் வீற்றிருத்தலும், அத்திருவை பெறும் பொருட்டு தேவர்களும் மற்றும் யாவர்களும் வந்து ஒளியாது வாயில் காத்து கொண்டிருத்தலுமாம் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை வணங்குறதுக்கு தான் தேவர்கள்லாம் காத்துட்ருக்குறாங்க. அதனால தான் அதுக்கு பேர் தேவர்கள் இருந்ததுனால தான் அது பூவார் திசைமுக நிந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மால் முதல் வானவர் ஓவாது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவல். அவங்க எதுக்காக காத்துட்ருக்குறாங்கன்னா சீவன் முக்த அடியார்களை வழிபாடு செய்கிறதுக்காக தான் காத்துட்ருக்குறாங்க. அவங்க வந்து அண்டர்பிரான் தொண்டர்களல் அமரர் பணியம் அணியாரூர் என்று சொல்லி நமினந்தீடிகள் புராணத்தில் வருது. அண்டர்பிரான் தொண்டர்களல் அமரர் பணியும் அணியாரூர் அப்படின்னார். அதே மாதிரி தொண்டர்மிடைய தேவர் ஒதுங்கும் செல்வத் திருவாரூர் அப்படிம்பார். அது ஏயர்கோன் கலிக்காமனார் மனத்தில் சொல்லார். அடியார்கள் வழிபாடு செய்ய போனால் தேவர்கள் வந்து ஒதுங்கி நிற்பாங்க என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவர்களுக்கு அடியார்களுக்கு எவ்வளோ வேறுபாடு பாருங்கள். தேவர்கள் எல்லாரும் காத்துட்ருப்பாங்களாம், அடியார் வழிபாடு செய்ய போனால் ஐயோ அடியாரெலாம் வந்துட்டாங்க நம்ம ஓரமாக நின்றுக்கலான்ட்டு ஒதுங்கி நிற்பாங்களாம். அதனால் அடியார்களுக்கு தான் திருவாரூர் ரொம்ப சிறப்பு. அது போகக்கூடிய ஒரு புண்ணியத்தை சாமி கொடுத்தாரு. அது பெருமான தேரில் பார்க்குறது எவ்வளோ பெரிய புண்ணியங்க, ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணியங்க. ராஜாவை எங்கே பார்க்கணுன்னா அப்படி பார்க்கணும் இல்லைங்களா? எப்பொழுதும் இப்படியே போய் பார்த்துட்டு இருக்கிறதோ அப்படி பார்க்கணும், மேலே உயர்றதுக்கு அப்படி அண்ணாந்து பார்க்கணும் இல்லையா? ஆமாம். அதனால் அது ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்கும். பரவாயில்ல, நல்ல அருமையான யாத்திரைங்க. அத்திருவை பெரும்பொருட்டு தேவர்களும் மற்றும் யாவர்களும் வந்து ஒளியாத வாயில் காத்து கொண்டிருத்தலுமாம் என்று சொல்லி தேவாசிரியனை பற்றி அதை திருத்தாட்கொண்ட புராணத்தில் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. தேவாசிரியம் என்பது தேவாசிரியன் என மருவி வழங்குவதாயிற்று. ஆலிவரை திருமாளிகை சக்கரவாள மலை போன்று அமைந்த பெரிய திருக்கோயில் இது பூங்கோயில் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வந்து திருவாரூர் கோயிலுக்கு பேர் பூங்கோயில் அப்படின்னு சொல்லலாம். வாயில் அவை வாயில் தொகுதி என்று சொல்லி அவன் அவளவது எனும் அவை என்று பூங்கோயிலினுடைய முதல் கோபுர வாயிலை கடந்து சென்றால் திருமுற்றத்தில் முதலில் காண உள்ளது தேவாசிரிய மண்டபம். மூதையில் திருவாயில் முன்னாயது என்று சொல்லி நமக்கு பூவார் திசைமுகன் பாட்டில் முதல் பாட்டில் வருது இல்லைங்களா? மூவையில் திருவாயில் முன்னாயது முதல்ல இருக்கக்கூடியது அதுதான். அதை வணங்கிட்டு தான் உள்ளே போக முடியும். அதனை வணங்கி சென்றால் திருமாளிகையின் முதல் வாயில் உள்ளது. அது இறைவர் ஆளுடைய நம்பிகளுக்கு காட்சி கொடுத்த திருத்தொண்ட தொகை பாடும்படி அருளி செய்து முதலெடுத்து கொடுத்தல இடம். அதுதான் நம்பிகளுக்கு காட்சி கொடுத்த இடங்க. சாமி வந்து நம்பிகள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இறைவன் அங்கேருந்து எந்திரிச்சு வந்துட்டார். நம்பிகள் வரதை பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம். சாமியே எந்திரிச்சு அவருடைய இடத்துலேருந்து எந்திரிச்சு வந்து காட்சி கொடுக்குறாருன்னா நம்பிகளை நம்ம என்ன சொல்கிறது? அதுதான் தேசமுய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர் மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான்னு சேக்கிழார் பெருமான் சொன்னார். ஆனால் நம்பிகளுக்கு அவ்வளோ சிறப்பு உண்டுங்க. சாமி இருக்கிற இடத்துல இருக்கையிலேருந்து எந்திரிச்சு வருவாரா? அப்படி வந்திருக்கிறார். நம்பிகளுக்கு காட்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? நம்பிகள் வந்து அடியார்கள் மேலே வச்சுருந்த அன்பு தான் அதுக்கு காரணம். அடிப்படை என்னென்னா அடியார்கள் மேலே வச்சுருந்த அன்பு தான். அடியார்கள் மேலே அன்பு இல்லைன்னா சாமி அவருக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாரா என்ன? அப்படியெல்லாம் கிடைக்காது. அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா அவர் வைத்திருந்த அடியார்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பு. அதுதான் ரொம்ப முக்கியங்க. நாவுக்கரசு பெருமான் உளவாரப்பணி செய்தார் அப்படிங்கிறதுக்காக அந்த பதிக்குள்ளேயே போகலை. இல்லை, உடையரசு உலகேத்தும் உளவார படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு பெரும்பு பெரும் பதியை மிதித்து அணையும் அதற்கு அஞ்சுவன் என்ற அந்நகரில் புகுதாதே மடை வளர்தன் புறம்பனையில் சித்தவட மடம் புகுந்தார் அப்படின்னு சொல்கிறாருன்னா நாவுக்கரசு பெருமான் திருப்படி மேலே எவ்வளவு அன்பு வச்சுருந்துருப்பார் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் இல்லைங்களா? நம்ம ஐயா தான் அந்த இடத்த வந்து ரொம்ப நல்லா சொன்னார். ஏன் எனக்கு வந்து சுந்தரரை பிடிச்சது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொன்னார். நான் கூட என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா அவர் ஐயர் பிராமணர் அப்படிங்கிறதுனால இவருக்கு ஆதிசைவருங்கிறதுனால பிடிச்சிருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அது பரத்தையா வீட்டில் ஒரு முறை பேசிகிட்டு இருக்கிற பொழுது ஏன் வந்து சுந்தரரை நான் குருநாதரை ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதுக்கு அந்த 2 காரணத்தை சொன்னார். நாவுக்கரசு பெருமானை ஆட்கொண்ட திருப்பதிக்குள்ளே போகாத ஒன்று, பிள்ளையார் அவதாரம் செய்த
அந்த சீர்காழிக்குள்ளே போகாதவனு. பிள்ளையார் திருவதாரம் செய்த பெரும் புகழி உள்ளும் நான் மிதியேன் என்று ஊர் எல்லையில் வள்ளலார் வளமாக வரும் பொழுதில் கொள்ளுமால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தரலன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அதுதான் அது நல்லா இன்னும் நல்லா விரித்து சொன்னார். ஒரு பரமாச்சாரியரை வணங்கினதுக்கு திருவடி கிடைத்தது, இன்னொரு பரமாச்சாரியரை வணங்கினதுக்கு கைலை காட்சி கிடைச்சது அப்படின்னாரு. இதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. அவர் சொன்னதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப முத்தாய்ப்பான இடங்கள். அப்போ பெருமானுடைய திருவடி வேணும்னாலும் சரி, கைலை காட்சி வேணும்னாலும் சரி, அங்கேயும் இங்கேயும் போகணுங்கிறது இல்லை, பரமாச்சாரியரை வணங்கினாவே போதும். ஒரு சிலர் பெரியவங்கிட்ட நம்ம இதெல்லாம் வாங்கிக்கணும். ஆமாம், இப்படி அத்திருவாயிலை தாண்டி உட்சென்றால் திருமூலட்டான நாதரை நேர்காணும் வரை உள்ள திருவாயில் என்று சொல்லி புற்றுகந்தார் வன்மீகநாதர் என்று சொல்லி புற்றிடங்கொண்ட புராதனனை என்று சொல்லி சொல்கிறார். அப்படி அவர் திருமூலட்டான நாதர், அவருக்கு பேர் வந்து திருமூலட்டான நாதர் என்று சொல்லி அவரது திருமுன்பு நின்றும் சென்றால் தரிசிக்குள்ளது வீதி விடங்கர் என்னும் தியாகேஸ்வர் சன்னதி. கோயிலுக்கு போனவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பக்கம் இருக்கக்கூடியது திருமூலட்டானோ, இந்த பக்கம் இருக்கக்கூடியது வீதி விடங்க பெருமான், தியாகேஸ்வர பெருமான். ரெண்டும் பார்க்கலாம். நேர் கண்டு கொண்டார் அறிவு முழுதினம் நிரம்ப வெளிப்பட கண்டார் என்று சொல்லி உணர்வில் நேர்பெற வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி உருவின்கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் தில்லை கூத்த பெருமான வழிபாடு செஞ்சதை சேக்கிழ பெருமான் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது அறிவு முழுவதும் பெருமானை நிரம்பி இருந்த மாதிரி இருந்தது என்று சொல்லி உணர்வின் நேர்பெறு வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி உருவின்கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் ஞானசம்பந்த பெருமான் தில்லையம்பதி வழிபாடு செய்கின்ற பொழுது அன்று உமையம்மனுடைய திருமுலைப்பால் உண்டு அவருக்கு கிடைத்த அந்த ஞானம் உருவத்தில் பார்த்தாரா எங்கே தில்லையம்பதியில் அந்த ஞான பெருமானை உருவத்தில் பார்த்தது இங்கே பார்த்தார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. கண்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டு. கண்டு தொழுது விழுந்து கரசரணாதி யங்கங் கொண்ட புலகங்களாக எழுந்த அன்பு கூற கண்கள் தந்துளி மாறிபொழிய திருமூலட்டானர் தம்மை புண்டரிக கடல் போற்றி திருத்தாண்டகம் புனைந்தார். உள்ள போய் பெருமானை வந்து திருத்தாண்டகம் போற்றி, திருத்தாண்டகம் தான் அது. கற்றவர்கள் இன்னும் கனியை போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த திருத்தாண்டகத்தை பாடுறார். அதான் கண்டு தொழுது அப்படின்னார். கண்டு தொழுது கீழே நிலம் பொருந்த வீழ்ந்து வணங்கி, அப்படியே கீழே அப்படியே நிலம் பொருந்த விழுந்து வணங்கி கை கால் முதலிய அங்கங்கள் எல்லாம் மயிர்கூச்செறிய எழுந்து, அப்படியே உடம்பெல்லாம் மயிர்கூச்செறிய எழுந்து அன்பு பெருகதினால் கண்களில் நின்று நீர்த்துளிகள் மலை போல பொழிய, அப்படியே அன்பு நீர் பொழிகண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயுமுடையார் புகுந்தனர் வீதியுள்ளே. நாவுக்கரசு பெருமானுக்கு எப்பொழுது கண்களில் தாரை தாரையாக நீர் வந்துகிட்டே இருக்கும், வாயில் ஈரின்றி எழும் திருவாசகம் அப்படின்னார். அது பதிகம் வந்துகிட்டே இருக்கும், பதிகம் வாயில் பதிகம் பாடிட்டே இருப்பார், கண்களில் தாரை தாரையாக அது இறைவனை நினைந்து அந்த உருகிய ஒரு நிலை. அப்புறம் உடம்பு பூரா ஒரு வண்டல் சேர்ந்த மாதிரி இருக்கும், புழுதி சேர்ந்த மாதிரி இருக்கும். திருநீற்றோடு அந்த கண்ணீரும் சேர்றதுனால ஒரு வண்டலாட்டம் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி நாவுக்கரசு பெருமானுடைய வேட சிறப்பு அப்படி தான் இருக்குது. தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேயசவாயுமுடையார் புகுந்தனர் வீதியுள்ளே என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்கிறார் நமக்கு. இப்படியெல்லாம் அப்படியே கண்களில் நின்றும் நீர்த்துளிகள் மலை போல பொலிய திருமூலட்டான நாதரை அவருடைய தாமரை போன்ற பாதங்களை துதித்து போற்றி திருத்தாண்டக பதிகத்தை அருளி செய்தனர். நாவுக்கரசு பெருமானாவே நமக்கு என்ன வரணும் அப்படின்னா மனசுக்குள்ளே அந்த திருவேட பொலிவு, அப்படியே கண்களில் தாரதாரையாக நீர், அப்புறம் பதிகம். அதுதான் நாவுக்கரசு பெருமானுடைய ஒரு அடையாளமாக நாம் சொல்லுவதே அதுதான். தொழுது மூன்றங்கம் பொருந்த அஞ்சலி செய்துன்னார். விழுந்து நிலத்தில் திருமேனி முழுதும் பொருந்த கீழே விழுந்து என்று சொல்கிறார். கரசரணாதி அங்கம் அப்படின்னார். அது கைகள் கால்கள் இப்படியெல்லாம் வந்து கீழே விழுந்து பெருமானை வணங்குறார். புலகம்னா மயிர்கூச்சு எரிய கீழே விழுந்த நிலை என்று மேலே எழுந்து அப்படி கீழே விழுகிறார், மேலே எழுகிறார். அன்பு கூற பெருமானை வழிபாடு செய்கிறார் நாவுக்கரசு பெருமான். கண்கள் வந்து அப்படியே தாரை தாரையாக மலை போல கண்ணீர் பெய்ய அன்பர் வார்ந்த கண்ணருவி மஞ்சனச்சாலை என்று சொல்லி திருவிசைப்பால் ஒரு இடம் வரும். அது மாதிரி
அப்படி மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கில் என்று சொல்கிறார் இல்லைங்களா, அது மாதிரி அப்படியே மலை போல கண்ணீர் பெய்து கொண்டு இருக்கிறது. தம்முடைய கழல் போற்றி என்பது கழலடி பூண்டு கொண்டு எழுந்தேன் என்று சொல்கிறார். போற்றி திருத்தாண்டகம் புனைந்து அப்படி துதித்து பெருமானை போற்றி திருத்தாண்டகம் பாடுறார். அதை கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கழலடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர்க்கு ஆரமுதமானாய் போற்றி அள்ளல் அறுத்து. எல்லாத்துக்கும் நல்ல மனப்பாடம் அந்த பதிகம் இல்லைங்களா, ஆரூர் பதிகம். அப்படி மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி திருமூலொட்டானனே போற்றி போற்றி என்று சொல்லி அந்த பதிகத்தில் பதிக குறிப்பு என்னென்னா, இறைவருடைய புகழ்கள் பல வகையாலும் போற்ற பெறுவது. இந்த பதிகத்தில் போற்றி திருத்தாண்டக நமக்கு அப்பர் சாமிகள் இது பாடியிருக்கிறார். அதே மாதிரி வேற்றாகி விண்ணாகி எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி பொறையுடைய பூமி நீரானாய் போற்றி 4 திருப்பதிகம் நினைக்கிறேன். எதுங்க பாட்டான நல்ல தொடையாய் போற்றி. ஆமாம், 5 திருப்பதிகமாக இருக்குது. அது போற்றி கிடையாது, நின்ற திருத்தாண்டகம் இறைவனுடைய முழு முதல் தன்மையை பாடியது. உத்தரமந்த ருத்ரத்துக்கு இணையான திருப்பதிகம். பெருமான் எப்படியெல்லாம் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறதா நின்ற திருத்தாண்டகம். போற்றி திருத்தாண்டகம் 5 திருத்தாண்டகம் இருக்கிறதுலே அப்பர் சாமிகள் தான் போற்றி திருத்தாண்டகமே பாடியிருக்கிறார். இப்படி திரு கைலாய போற்றி திருத்தாண்டகம் 3 பதிகங்களையும் இறைவரை அர்ச்சிக்கும் பதிகளாக கொண்டு வழிபடும் அன்பர்களும் உண்டு. இப்பதிகத்தின் போற்றி என்பது 108 முறை வைக்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியங்க. 108 முறை சாமிக்கு மலர் போடணுன்னா கற்றவர்கள் உண்ணும் கனியை போற்றி போட்டிங்கன்னா 108 முறை வந்துடும். வேற்றாகி விண்ணாகியும் பக்கமாக வரும் 108, இல்லைன்னா 1 2 எச்சுக்கம்மி வரும் இல்லைங்களா. ஆனால் இது இதில் சேக்கோனியா குறிப்பு கொடுத்துருக்கார். 108 முறை பெருமானை அர்ச்சிக்கணும் அப்படின்னா இந்த பதிகத்தை சொன்னால் 108 முறை வந்துடும். இது கற்பகம் கல்லூரி வேந்தர் வசந்தகுமார் ஐயா ஒரு நாளைக்கு 1008 மலர்களால் வழிபாடு செய்வாராம். தினசரி 1008 மலர்களால் வழிபாடு செய்வாராம். அவர் இத்தனைக்கு அவர் குடும்பம் அவர் வைணவ குடும்பம். நாயுடு பெருமாள் தான் அவங்களுக்கு குல தெய்வம். ஆனால் சைவத்தில் அந்த உரைப்போடு இருக்கிறார். ஒரு நாளைக்கு 1008 முறை பெருமான அர்ச்சிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றவர்கள் உண்ணும் கனினா, கற்றவர்கள் என்றது ஈண்டு மனம் இறக்க கற்று தற்போதமிழந்த பெரியோர். கற்றவர் அப்படின்னா மெத்த படித்தவங்கன்னு அர்த்தம் இல்லை. இறைவனுடைய திருவருளை கற்றவர்கள், தற்போதம் இழந்து பக்குவ நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் கற்றவர்கள். கற்றவர் விளங்கும் கனி, அது கற்றவர்கள் உண்ணும் கனியை போற்றி இந்த பதிகம். திருசைப்பாவில் அதே மாதிரி வருது இல்லைங்களா, கற்றவர்கள் கற்பக கனியை கரையிலா கருணைமா மட கடலை என்று சொல்லி வருது. அப்புறம் திருவள்ளம் பதிகத்தில் இந்த கற்றவர் அப்படின்னு சொல்லி வருது, அங்கேயும் வருதுங்க. அந்த தொடர் எனக்கு நினைவு வர மாட்டேங்குது. கற்றவர் கண்டு தொழும் திருவள்ளமேன்னு சொல்லி வருங்க, திருவள்ள பதிகத்தில் வருது. ஆமாம், கடைசி பாட்டில் வருங்க, திருக்கடைக்காப்பில் வரும், திருக்கடைக்காப்பில். அப்படி கற்றவர்கள் அப்படிங்கிறது பெருமானுடைய திருவருளை அறிந்தவர்கள், தற்போதமென்று இருக்கக்கூடியவர்கள் தான் கற்றவர்கள் என்று சொல்லி. கனினா ஒரு வகம் பயன் என்று சொல்லி. உண்ணுதல்னா அனுபவித்தல். உண்ணுதல்னா கற்றவர் விளங்கும் உண்ணுதல் அப்படிங்கன்னா கற்றவர்கள் உண்ணும் கனியை போற்றினா இறைவனை அனுபவிக்கக்கூடியவர்கள். அதான் உண்ணுதல் அப்படின்னா அனுபவிப்பவர்கள் என்று சொல்லி அர்த்தங்க. அற்றவர்னா தம்மையன்றி வேறு பற்றுக்கோடு இல்லாதவர்கள் என்று சொல்லி. அற்றவர்க்கு ஆரமுதமானாய் போற்றி. அற்றவர்னா இறைவனை தவிர வேறு பற்றுக்கோடு இல்லாதவர்கள். மற்ற பற்றனுக்கு இன்று நின்றிரு பாதமே மனம் பாவித்தேனர். யார்? சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுறார் இல்லைங்களா. மற்ற பற்று எனக்கு இன்றினர், வேறொரு பற்று எனக்கு கிடையாது. பெருமானுடைய பற்றை தவிர வேறு பற்று இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அப்படி அற்றவர்னா தம்மையன்றி வேறு பற்றுக்கோடு இல்லாதவர்கள். பரவினாச்சாருடைய குலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது பதியிலார் குலம்னு நமக்கு சொல்லப்படுது. அந்த பதியிலார் குலம்ங்கிறதுக்கு சிவக்கடைய உரை சொல்லுகின்ற பொழுது இறைவனை தவிர வேறு பற்றுக்கோடு இல்லாதவர்கள் அப்படிங்கிறார். பதினா இறைவன், இறைவனை தவிர வேறு பற்றுக்கோடு இல்லாத குலத்தில் பிறந்தவர் நம்முடைய அம்மா. அது என்ன, அது கொடுங்க. கற்றவர் திருவள்ளம் கண்டுன்னு வருங்க. திருக்கடை கடைசி பதிகத்தில் தான் வரும். ஆமாம், கற்றவர் திருவள்ளம் கண்டு சென்று நற்றமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன குற்றமில் செந்தமிழ் கூறவல்லார் பற்றுவர் ஈசன் பாதங்களே என்று சொல்லி பெருமானுடைய திருவடியை பற்றுவார்கள் என்று சொல்லி அருமையான திருப்பதிகங்கள். அந்த 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 ஒன்று தான்.
நல்லா திருவள்ளம் பதிகம் ரொம்ப அருமையான திருப்பதிகம். நம்ம வேலூர் ரவி எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, அவருடைய ஊர் தான் நான் திருவள்ளம். அங்கே ஒரு திருக்கோட்டை, அருமையான திருக்கோட்டை இருக்கிறாங்க. யாத்திரை போனவங்க நம்மளையெல்லாம் அமுது கொடுத்தாங்க இல்லைங்களா, அவர் பேர் நல்ல பேர் நினைவு எப்பொழுதும் பேசிகிட்டு இருக்கிறது தான் அவர். என்னங்க, ஆமாம், மண்டபத்தில் எப்படியெல்லாம் உபசரித்தாங்க. பெரிய அவரை எல்லா நிகழ்ச்சிக்கும் இப்போ இங்கே நம்ம பவானி கூட வந்திருந்தார், பக்கத்தில் கூட வந்திருந்தார். எல்லா நிகழ்ச்சிக்கு வருவார். நமச்சிவாயத்தினுடைய விளையாப்பு கூட வந்திருந்தார் அவர். நல்ல பேர் அவர் பேர் முனிவர். ஏதாவது பள்ளியறை பூஜை அவ்வளோ அருமையாக செய்வாங்கங்க. நீங்கள் ஒரு முறை அந்த பக்கம் போனால் பள்ளியறை பூஜைக்கு போகணுங்க, அவ்வளோ அருமையாக செய்வாங்க. எல்லா அடியார்களும் வந்து கடைசியாக சண்டீஸ்வர நாயனார்கிட்ட வந்து திருத்தொண்டத்தொகை முழுவதும் பாடுவாங்க. வழிபாடு முடிஞ்சு சண்டீஸ்வர நாயனார்கிட்ட வந்து திருத்தொண்டத்தொகை முழுவதும் பாடுவாங்க. அதே மாதிரி பதிகம் அவ்வளோ அருமையாக பாடுவாங்க. திருக்கோயில் வளம் வர்ற ஒரு காட்சி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாரும் அடியாராக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பேர் நினைவு வர மாட்டேங்குது. அடிக்கடி அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன். நல்ல வேடத்தோடு இருப்பார் அவர், எப்பொழுதும் வேடத்தோடு இருப்பார். அற்றவர்னா தம்மையன்றி வேறு பற்றுக்கோடு இல்லாதவர்கள்னு பொருளுங்க. அதே மாதிரி கடைசி பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மண்டன் சிரமறிந்த பெரியோய் போற்றி, பெண்ணுருவோடு ஆணுருவாய் நின்றாய் போற்றி, கரணான்கு முக்கண்ணும் உடையாய் போற்றி, காதலிப்பாருக்கு ஆற்ற எளியாய் போற்றினார். அது ரொம்ப அருமையான இடம். காதலிப்பார்னு என்னென்னா, அன்பு செய்யக்கூடியவங்களுக்கு சாமி எளிமையாக இருப்பார். வேற ஒன்றும் இல்லை, அன்பு செய்யக்கூடியவங்களுக்கு பெருமான் எளிமையாக இருப்பார். காதலிப்பாருக்கு ஆற்ற எளியாய் போற்றி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாம், அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி, அண்டரக்கன் ஐநான்கு தோலுந்தாலும் சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டாரனை போற்றி போற்றின்னு சொல்கிறார். அடுத்த பாட்டு காண்டலே கருத்தாய் நினைந்து என்னும் கலைப்பதிகம் தூண்டா விளக்கண்ண சோதி முன்னின்று துதித்து உருகி ஈண்டு மனக்கோயில் சூழ வலம் செய்து இறைஞ்சி அன்பு பூண்ட மனத்தோடு நீள் திருவாயில் புறத்து அணைந்தார். நீள் திருவாயில் அப்படின்னு அப்படியே அங்கே இன்னொரு பதிகம் பாடுறார். காண்டலே கருத்தாய் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தையும் அங்கே தான் பாடுறார். காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் என்று சொல்லி அந்த பதிகம் விளக்கவரை பார்த்துட்டு பாருங்க. அதன்பின் காண்டலே கருத்தாய் நினைந்து என்று தொடங்கும் கலைப்பதிகத்தை தூண்டா விளக்கு போன்ற சுயஞ்சுடர் சோதியாகிய புற்றிடங்கொண்டநாத திருமுன்பு நின்று துதி செய்து, பெருமான் வந்து எப்படின்னா சுயம் சோதின்னு சொல்லி சொல்கிறார். தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகினார். திலகவதி அம்மாவை சொல்கிற பொழுது தூண்டுதவ விளக்குன்னு சொன்னார். இறைவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது தூண்டுதவ விளக்கிற சுடர் ஒளி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தானே ஒளிரக்கூடிய பொருள் பெருமான். அதுக்கு ஒன்றும் வேறு ஒளிப்பொருளெல்லாம் தேவையில்லை. ஒளிப்பொருள்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடியதே சிவபெருமான் தான் இல்லைங்களா. அதனால் வந்து தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில்னு சொல்லி அங்கே வரும். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தூண்டா விளக்கண்ண சோதி முன்னின்று துதித்து உருகி என்று சொல்லி அப்படி அந்த சுடற்சோதியாகிய புற்றிடங்கொண்டநாத திருமுன்பின்றி துதி செய்து அப்புறம் உள்ளுருகி ஈண்டு மணிக்கோயில் சூழ வலம் செய்து இறைஞ்சி அன்பு பூண்ட மனத்தொடு நீள் திருவாயில் புறத்தடைந்தார் என்று சொல்லி அன்பர்க்கணிய அழகிய திருக்கோயிலினை சூழ்ந்து வலம் செய்து வணங்கி அன்பு பொருந்திய மனத்துடனே நீண்ட திருவாயில் புறத்தில் அணைந்தனர் என்று சொல்லி அன்பு பொருந்திய மனத்தோடு பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும், அன்பு நிறைய வழிபாடு செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அதான் வள்ளுவ பெருமான் அதான் என்ன சொல்கிறார், கற்றதனாலாய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் அப்படின்னார். கல்வி கற்றதனுடைய பயன் என்ன, இறைவனுடைய திருவடி வணங்குவது தான். இறைவன் திருவடி வணங்காத கல்வி எந்த காலத்திலையும் பயனற்றது அப்படிங்கிறார். கண்ணப்ப நாயனாருடைய புராணத்துக்கு சால பொருத்தமான திருக்குறள் எதுனா அதுதாங்க. கண்ணப்ப நாயனாருடைய புராணத்துக்கு சால பொருந்தியது அதுதான். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால். வாலறிவன்னா தூய அறிவுடைய சிவபெருமான் தான் வாலறிவன்கிறது. அவருடைய திருவடியை வணங்குறது தான் கல்வி கற்றதனுடைய பயன். கண்ணப்ப நாயனார் என்ன கல்வி கற்றாரு, வில்வித்தை மட்டும் கற்றாரு. அது
என்னங்க? கலைமடிந்த சீர்நம்பின்னு சொன்னார். என்ன கலை? அவர் என்ன கல்லூரியில் போய் என்ன அவர் பட்டமாக வாங்கினார்? அப்படியெல்லாம் இல்லை. கலை நூல்கள் விதந்து பேசக்கூடிய அப்படின்னு சொல்லி சிவகுண உரையில் சொல்வார். இன்னொன்று என்னென்னா, இறைவனுக்கு பயன்படக்கூடிய கலை, அதுதான் ரொம்ப முக்கியம். கலைமலிந்தங்கிறது இறைவனுக்கு பயன்படக்கூடிய கலை. அந்த வில்வத்தை கற்றார். அந்த வில்வத்தை என்னாச்சு? காவல் காக்கிறதுக்கு பயன்பட்டது, நிவேதனம் செய்கிறதுக்கு பயன்பட்டது, இப்படி எல்லாமே பெருமானுக்காகவே பயன்பட்டது. அவர் கற்ற கலை முழுக்க பெருமானுக்காகவே பயன்பட்டது. ஆமாம், அதுதான் கலை நூல்களால் விதந்து போற்றி அப்படின்னு ஒரு உரை சொல்லுவாங்க. இப்படி இந்த இடத்துல ஈண்டு மணி கோயில் சூழ வலம் செய்து இறைஞ்சி அப்படின்னு சொல்கிறார். அப்படி அந்த கோயிலை திருமுன்பு நின்று துதி செய்து உள்ளுருகி அன்பர்க்கனிய அழகிய அத்திருக்கோயிலை சூழ்ந்து வலம் செய்து வணங்கி அன்பு பொருந்திய மனத்துடனே நீண்ட திருவாயில் புறத்தில் அணைந்தனர். பெருமான் மேலே அவ்வளவு அன்பு நாவுக்கரசு பெருமானுக்கு. அப்படியே உள்ள சென்று அணைந்தார் என்று சொல்லி அவர் சென்ற பாங்கினை நமக்கு சேக்கிழார் பெருமான் இதில் சொல்கிறார். காண்டலே கருத்தாய் நினைந்து அப்படிங்கிறதான் பதிகத்தொடர். அதான் திருநல்லூரில் தங்கிய போது நாயனார் திருவாரூர் தொலை நினைந்தார். நல்லூரில் இருக்கிற பொழுது தான் திருவாரூர் வழிபாடு செய்யணுங்கிற எண்ணம் அவருக்கு வருது. அப்படியே புறப்பட்டு வர்றார். காண்டல்னா கண்டு தொழுதல், கருத்தாய் நினை அதனையே மனத்துள் ஊன்றக்கொண்டு என்று சொல்லி தூண்டா விளக்கென்ன சோதினர். பிறர் ஒருவரால் கொளுத்தப்படாததும் தூண்டப்படாததும் ஆகியதொரு விளக்கு போன்ற சுயம் சோதி என்று சொல்கிறார். ஆயின் தூண்டிய சுடர்போலொக்கும் சோதியான் காண்டலும் எளியான் அடியார்கட்கு என்று சொல்லி கொடுமுடி பதிகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. காண்டலும் எளியான் அடியார்கட்கு என்று சொல்லி தூண்டு சுடரணிய சோதி கண்டாய் திருமறைக்காடு தேவாரம். நல்ல அருமையான ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாய் என்று சொல்லி அதில் அவருக்கு இருக்கிற செல்வம் எவ்வளோன்னா ஒரு ஏரி நிறைய தண்ணி எப்படி இருக்குது அது மாதிரி இருக்குதான் பெருமான். ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாய். என்ன செல்வம்? அருட்செல்வம் இருக்குது, பொருட்செல்வம் எல்லாமே அவர்கிட்ட இல்லாத ஒன்றுமே இல்லை. இந்த ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாய்னு அந்த பதிகத்தில் வரும். தூண்டு விளக்கணைய சோதி கண்டாய் என்று சொல்லி அந்த திருப்பதிகம் ஆரம்பிக்கும். அப்படி தூண்டு சுடரணைய சோதி கண்டாய் என்று சொல்லி திருமறைக்காடு தேவாரம். இங்கு தூண்டா விளக்குக்கு ஓமித்தார். அத்திருவாக்குகளில் தூண்டு சுடருக்கு ஓமிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்கிறார். தூண்டு சுடர் ஒளிவிட்டு விளங்குதலையும் தூண்டா விளக்கு இடைபடாது விளங்குதலையும் சூழொளி விளக்கு ஒளிமயமாய் நின்று பிறருக்கு ஒளி தருளதையும் குறைக்கும் என்று சொல்கிறார். துதித்து உருகி பெருமானுடைய பெருமைகளை துதித்து உருகி வழிபாடு செய்கிறார். கோயில் சூழ வலம் செய்தனர். கோயிலில் புகும்போதும் அங்கு நின்று புறம் போகும்போதும் வலம் செய்து போதல் முறை. முதல்ல திருக்கோயில் வளமாக வந்து தான் உள்ளே போகணும். அப்புறம் மீண்டும் வெளியில் வந்ததுக்கு பிறகு மீண்டும் வளமாக வந்து தான் நம்ம வெளியே வரணும். உள்ளுக்குள்ளே போகின்ற பொழுது புறமாக வலம் வந்து அதற்கு பிறகு பெருமானை வழிபாடு செய்கிறது தான் முறைங்க. நம்ம கொடிமரத்தில் விழுந்து வணங்கி அப்படியே உள்ளே போய் நால்வர் பெருமக்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு நாயன்மாரெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு உள்ளே போகிறது சிறப்பு. 3 முறை வரணும். இப்போ நனா கோயிலில் போனோம்னா வெளியில் ஒரு முறை வரோம், அப்புறம் மீண்டும் உள்ளே போய் நாயன்மாரெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அப்படியே வர்றோம். மீண்டும் சாமிகிட்ட போகிறோம், சாமிகிட்ட போய் மீண்டும் வெளியில் வந்து சண்டீஸ்வர நாயனார் அப்படி பார்த்தா 3 சுற்று வந்துடும் இல்லைங்களா? அதுதான் வழிபாடு செய்யணும். பெருமானை அப்படி வழிபாடு செய்யணும் என்று சொல்லி வாயில் புறத்து அணைந்தார் என்று சொல்லி காண்டலே கருத்தாய் என்ற பதிகம் பாடி துதித்த பின்பே புறம் போனர் என்பது களலடி பூண்டு கொண்டு ஒளிந்தேன் புறம் போயினால் அறையோ என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்லார்கள். அது அந்த திருப்பதிகம் காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன். இது 4ஆம் திருமுறையில் வரக்கூடியது நினைக்கிறேன். 4 தானுங்க, 4ஆம் திருமுறை. காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் கழலடி பூண்டு கொண்டு ஒளிந்தேன் புறம் போயினால் அறையோ ஈண்டு மாடங்கள் நீண்ட மாளிகை மேலெழும் கொடி வானிலம் மதி தீண்டி வந்து உலவும் திருவாரூர் அம்மானே. பதிக குறிப்பு என்னென்னா, திருவாரூர் அம்மானே பல நாள் உன்னை கண்டு தொழுவதே கருத்தில் வைத்திருந்தேன். ஏன்னா நல்லூரில் இருக்கிற பொழுதே அவருக்கு பெருமான வழிபாடு செய்யணுங்கிற கருத்து மனசுக்குள்ளே வந்துருச்சு. அந்த பல நாள் அவர் நடந்து தானே வரணும். ரொம்ப நாள் ஆயிருக்கும் இல்லையா? நல்லூர்லேருந்து திருவாரூர் போகிறது எவ்வளோ தூரங்க? கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டருக்கு மேலே வரும். ஆமாம், 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருக்கு மேலே வரும். அந்த பல நாள் அப்படி நினைப்போடவே வராது. காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்படி வைத்திருந்தேன், அதுவும் நீ என் மனம் புகுந்தருளியதனால் ஆயிற்று. அது கூட எனக்கு எப்படி வந்தேன்னா, நீ என்னுடைய மனதிலே புகுந்ததனால் ஆயிற்று என்று சொல்கிறார்.
இன்று வந்து நேர்கண்டு கொண்டு கடலடி பூண்டு கொண்டு ஒளிந்தேன். எனக்கு ஒரு கலை கண்ணாவாய் நீ என்று ஒடுங்கி வந்தடைந்தேன். பிழைப்பனை எல்லாம் ஒளிப்பாய் நீ என்ன குறையுடையேன் என்று சொல்லி, எனக்கு உன்னை வேற ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி, பூண்டு கொண்டு ஒளிந்தேன் புறம் போயினால் அறையோ ஈண்டும் மாடங்கள் நீண்ட மாளிகை மேலும் எழும் கொடி வானிலம் மதி தீண்டி வந்து உலவும் திருவாரூர் அம்மானை என்று சொல்லி, அதை பிறத்தால் இரத்தலமுடைய பிறப்பினை இழித்தேன் ஆதலின் உன் திறத்தனாய் ஒளிந்தேன். என் சிந்தையில் நின்று நீ பிரியுமாறு எங்கனே அப்படின்னா, சிந்தையிலிருந்து நீ பிரிய முடியாது, எப்பொழுதும் உன்னை சிந்தையில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். பிழைத்தேயும் போகலொட்டேன் என்று சொல்லி, என் நெஞ்சினில் உன்னை வளைத்து கொண்டு இருந்தேன், வழி செய்து போக்கலொட்டேன். அதாவது இதில் கடைசி பாட்டில் சொல்கிறார், நாடினார் கமலம் மலர் அயனோடு இரணியன் அகம் ஈண்டவன் நாடி காணமாட்டான் தலலாய நம்பரனை பாடுவார் பணிவார் பல்லாண்டு இசையூர் பத்தர்கள் சித்தத்துள் புக்கு தேடி கண்டு கொண்டேன் திருவாரூர் அம்மானே. திருவாரூர் அம்மான் எங்கே பார்த்தாராம்? பாடுவார் சொல்றார் பாரு, பாடுவார், அப்புறம் பணிவார் பல்லாண்டு இசையூர் பக்தர்கள் சித்தத்துள் புக்கு தேடிக்கொண்டேனர். சாமி எங்கே இருக்கிறாருன்னா, நல்ல பாடக்கூடிய அடியார்களுடைய நெஞ்சுக்குள் இருக்கிறாரா, அதை அவர் பார்த்துட்டாராம். ஆமாம், திருவலஞ்சொலி பதிகத்தில் சொல்வாருங்க, விரதங்களால் வாடி ஞானம் என்னாவது, திருவலஞ்சொலி சென்று இசையோடு பாட வல்லார் அடி சேர்வது ஞானம் ஞானமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது பாடக்கூடியவங்களை திருவடி சேர்ந்தாவே நமக்கு ஞானம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சும்மா வீணாக விரதமெல்லாம் இருந்ததுனால ஒன்றும் ஞானம் கிடைச்சிடாது. இப்போ திருப்பதிகம் பாடுறது அவ்வளோ சிறப்பு. இங்கே சொல்கிறார், பாடுவார் பணிவார் பல்லாண்டு இசையூர் பத்தர்கள். பல்லாண்டுன்னா திருப்பல்லாண்டுன்னு நினச்சக்கூடாது. இந்த இடத்துல இறைவனுடைய திருவருளை பாடக்கூடியது தான் பல்லாண்டு. அப்படின்னா இறைவனை போற்றி பாடக்கூடிய பாடல் எல்லாமே பல்லாண்டு தான். அதை பல்லாண்டு இசைகூறு பக்தர்கள் சித்தத்துள் புக்கு தேடி கண்டு கொண்டேன் திருவாரூர் அம்மானே என்று சொல்லி, சாமி எங்கே இருப்பார்? நல்ல இசையோடு பாடக்கூடிய அடியாருடைய நெஞ்சில் இருப்பார், வீற்றிருப்பார். பூசை செய்யக்கூடிய அன்பர்களுடைய நெஞ்சில் இருப்பார், பக்தி செய்யக்கூடிய அன்பர்களுடைய நெஞ்சில் கண்டிப்பாக பெருமான் இருப்பார். அதான் உன்னுடன் இங்கு திருவாரூர் வெளிப்பட நேர்கண்டு கொண்டதே போல என் சித்தத்து உள் புக்கு தேடி கண்டு கொண்டேன். இனி புறம் போயினால் அறையோ அப்படின்னா, புறம் போயினாலும் பிரியாது அடைக்கலமாவேன் என்று சொல்லாரு பெருமான். திருவாரூர் பெருமானுக்கு கடைசியாக அப்பர் சாமிகள் திருவடி அடைகின்ற பொழுது கூட, நான் திருவாரூர் பெருமானுக்கு ஆளாயினேன் அப்படின்பார். அங்கே சொல்கிறார், அந்த அந்த அரம்பையர்கள் எல்லாம் வர்றாங்க இல்லையா, அவரை வழி செய்து அவர் மேலே பாடி ஆடி எல்லாம் செய்வாங்க. அப்போ சொல்கிறார், நான் திருவாரூர் பெருமானுக்கு ஆளாயினேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா திருவாரூர் பெருமான் மேலே அவருக்கு ஒரு இது இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனால் ஆன்மார்த்தமாக இதைத்தான் சொல்லுவாங்க, மதுரையம்பதி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பதிகத்தை வச்சு சொல்லுவாங்க, வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவல்ல ஏற்றான் தன்னை சுடதங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கோடர் திருஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. அதை வச்சு தான் சிவகணியாவே ஒரு சில இதில் சொல்கிறார், அவருக்கு ஆன்மார்த்தமாக இருந்தது மதுரை எம்பதி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆரூர் பெருமான் மேலேயும் மிகுந்த அன்போடு சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் காண்டலை நேர்கண்டு கொண்டு தொழுவதனையே என்று சொல்லி, மனம் புகுந்தாயாதலின் நினைந்திருந்தேன் ஆதலின் மனம் புகுந்தாய் இருவலையும் உரைக்க நின்றதுன்னு சொல்லி, அதாவது இவர் நினச்சிட்டு இருந்ததுனால மனசுக்குள்ளே புகுந்தாராம், மனசுக்குள்ளே புகுந்ததுனால நினச்சிட்டு இருந்தார் பாருங்க. ஒரு ரெண்டு வழியாகவும் நாம் நினைக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி கொண்டும் கொடுத்தும்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அவன் திருவருள் இல்லாமல் நம்ம அவனை நினைக்க முடியாது. அவனை நினச்சதுனால சாமி உள்ளே புகுந்தார், உள்ளே புகுந்ததுனால அவரை நினச்சிட்டு இருந்தது. இதுதான் கொண்டும் கொடுத்தும் அப்படின்னு சொல்கிறது தான். அதான் காண உள்ளத்தை கண்டு, அதான் சைவ சித்தாந்தம் சொல்கிறது அதுதான். காணும் கண்ணுக்கு காட்டு முலம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரான்பின் அரண்கலல் செலுமே என்று சொல்லி 10ஆம் சூத்திரம். 11ஆம் சூத்திரம் 10ஆம் சூத்திரம் அவனே தானேயாக அன்னறி ஏகனாக இறைவனை நிற்க மலமாய் தன்னோடு வல்வினை என்று 10ஆம் சூத்திரம். 11ஆம் சூத்திரம் தான் இந்த இப்போ சொன்னது. காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரான்பின் அரண்கலல் செலுமே என்று திருவாக்கு. கடலடி பூண்டு கொண்டு ஒளிந்த நேர் கண்டு கொண்டு அகதே பற்றாக அமைந்து கொண்டேன் என்று சொல்லி,
நேர் கண்டு கொண்டு அதையே அகுதே பற்றாக அமைந்து கொண்டேன் என்று சொல்கிறார். புறம் போயினால் அறையோ உன் திருமுன்பு நின்று வெளி போயினாலும் பிரியுமாறு உளதோ என்று சொல்லி உன் அடைக்கல பொருளே ஆவேன் என்று சொல்லி, நான் உன்னுடைய அடைக்கல பொருள். எப்பொழுதும் பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும்னா, உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். அப்படின்னா அடைக்கல பொருளை விடமாட்டாங்க பெரியவங்களுடைய இயல்பு என்னென்னா, தங்கிட்ட அடைக்கலமான ஒரு பொருளை எந்த காலத்துலையும் விடமாட்டாங்க. அதனால் நமக்கு வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. பெருமானுக்கு எப்படி நம்ம வழிபாடு செய்யணும்னா அடைக்கலமாக இருக்கணும், அடைக்கல பொருளாக ஆயிரணும். அதான் வாதபுரடிகளாக தானே சொல்கிறார், உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பலம் சொல் புதுக்கும் மெச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக ஒப்புவிக்கணும். அதுதான் ஒரு கொஞ்சம் ஏனாதானான்னு நம்ம வழிபாடு செய்யக்கூடாது, முழுவதும் பெருமானை நம்ம நம்பி இருக்கணும். அதான் இப்படி சிவன் எனும் மோசை அல்லது அறையோ உலகில் திருநின்ற செம்மை உள்ளதே என்று சொல்லி திருக்கோயில் இல்லாத திருவள்ளூர் இதெல்லாம் அப்பர் சாமியுடைய தேவாரத்து திருத்தாண்டகத்தில் பொது திருத்தாண்டகத்தில் வரக்கூடியது. என் சிந்தை தவறுதலால் கூட உன்னை புறம்போக விடாமல் என் மனத்தில் பிடித்து வைத்து கொண்டேன், நீ எங்கனம் பிரிவது சிக்கன பிடித்தேன் எங்கள் எழுந்தருளுவது இணைய. இல்லையா வாதவருடையில் சொல்லார் இல்லைங்களா, சிக்கன பிடித்தேன் எங்கள் எழுந்தருளுவது இணைய. பெருமான் ஒரு முறை வந்தார்னா அப்படியே நம்ம பற்றிக்கணும், வாய்ப்பு கிடச்சிருக்குது இல்லைங்களா. வாய்த்தது நந்தமுக்கு ஈதோர் பிறவை மதித்திடும்னு அப்பர் சாமி சொல்லார். மீண்டும் நம்ம மனுஷனாக பிறப்போமா எப்படி பிறப்போன்னு யாருக்கும் தெரியாது, எதுக்கும் கேரண்டி கிடையாது. இல்லை நானெல்லாம் பெருமான் திருவடிக்கு தான் போகனால நம்மளால எல்லாம் சொல்ல முடியாது. அம்மாவே அப்படி சொல்கிறாங்கன்னா, பிறவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறமாவை வேண்டும் இன்னொன்று இக்கு வைக்கிறாங்க, மீண்டும் பிறப்பு உண்டேல்னாங்க. அப்போ நம்மளாம் எத்தனை வினை செய்து கொண்டு இருக்கிறோம், அதையெல்லாம் கருணையோடு அவன் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு ஓய்வு கொடுக்கலாம். இல்லை இவன் இன்னொரு தடவை போட்டு துவைச்சி எடுக்கலாம் அப்படின்னா துவைச்சி தான் எடுப்பார், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நேரடியாக நான் அப்படி பைபாஸில் போயிடுவோன்ட்டெல்லாம் யாருக்கும் கேரண்டியெல்லாம் கிடையாதுங்க. சரி இவனை இன்னொரு படுத்தணும் அப்படின்னு நினச்சாருன்னா இன்னொரு பிறப்பை கூட கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதனால் எதுக்கும் தயாராக இருந்துக்கணும். அப்படி பிறந்தாலும் கூட இறைவன் திருவடி பற்றக்கூடிய பிறப்பாக இருக்கணும். அதுதான் அப்பர் சாமி கேட்குறாரு. ஐயா புழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரந்தர வேண்டும். பெரிய புண்ணியனா எல்லாம் பிறக்கணுங்கிறதெல்லாம் அவர் கேட்கல. புழுவாக பிறந்தாலும் பரவாயில்ல, ஆனால் திருவடி மறவாத ஒரு நினைவு இருக்கணும். இந்த பாடல் சிவகோணி ஐயா அந்திம காலத்தில் கடைசி காலத்தில் தினசரி பெருமானுடைய திருவடிக்கு சிவபூஜையில் விண்ணப்பம் வைப்பாராம். அவருடைய சுயசரிதியில் எழுதியிருக்கார். ஆமாம், இந்த புழுவாய் பிறக்கணுங்கிற பாட்டை தினசரி அவர் பாடி விண்ணப்பம் வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எந்த பிறப்பு எடுத்தாலும் சரி, புழுவாய் அப்படின்னா இருக்கிறதுலே கீழான பிறப்பு புழு இல்லைங்களா. எந்த பிறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு சில கோயில் எல்லாம் பாம்பு வழிபட்டது, கரவீரம் கழுதை வழிபட்டது, ஈங்கோய் மலை ஈ வழிபட்டது, எறும்பியூர் மலை எறும்பு வழிபட்டது, இதெல்லாம் என்னென்னா புண்ணிய கிரமத்தால் வழிபாடு. எல்லா ஈயும் வழிபாடு செய்யுமா, எல்லா கழுதையும் வழிபாடு செய்யுமானா அப்படி செய்யாது. ஏதோ ஒரு புண்ணியம் இருந்திருக்கும், ஏதோ ஒரு காரணத்தினால் அப்படி மாறி போய் பிறந்திருக்கும், அதனுடைய முன்னை தவம் அது வழிபாடு செய்யுது. அதுதான் காரணம். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு இந்த பிறப்பு இந்த மீண்டும் பிறப்புக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் கூட சாமி எப்படியாவது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவார். அதனால் எதுக்காக இந்த வழிபாடு செய்கிறோம், எதுக்காக இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறோன்னா எப்படியாவது ஒரு இது நமக்கு பெருமான் திருவடி பேர் கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான். அப்படி தவறுதலாக கூட உன்னை புறம்போக விடாமல் என் மனத்தில் பிடித்து வைத்து கொண்டே நீ எங்கனம் பிரிவது என்று சொல்கிறார். மலவிடையாருக்கு வழி வழியாளாய் மனம் செய் குடி பிறந்த பல அடியாருடன் கூடி அம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே இல்லையா. பல்லாண்டில் சொல்கிறார் இல்லைங்களா. ஆமாம், அடியார்களோடு இருக்கிறதுக்கு தான் நம்ம மனசு விரும்பணுங்க. பெருமான் அப்படிங்கிறத விட திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்பர் சாமி சொல்கிறார். செய்யும் மாமணியொளி சூழ் திருமுன்றின் முன் தேவாசிரியன் சார்ந்து கொய்யுலா மலச்சோலை குயில் கூவ மயிலாலும் ஆரூரரை கையினால் தொழாது ஒளிந்து கனியிருக்க காய்கவர்ந்த கல்வனே என்று எய்தறிய கையறவாள் திருப்பதிகமரில் செய்தங்கு இருந்தார் அன்றே. இதான் அந்த அடியன் சொன்ன அந்த பழமொழி திருத்தாண்டகம். இப்போ அந்த திருத்தாண்டகத்தை பாட போகிறாரு.
மெய்யெல்லாம் வெண்ணீறு சன்னித்த மேனியான் என்று சொல்லி அந்த பதிகம். செய்யுமா மணியொளி சூழ் திருமுன்றின் முன் தேவாசிரியன் சார்ந்துனார். மீண்டும் தேவாசிரியனுக்கு வரார். அதான் அப்படி செம்மணிகளின் பேரொளி சீலும் திருமுற்றத்தின் முன்பு உள்ள தேவாசிரிய மண்டபத்தை சார்ந்து வாகீச பெருமான் கொய்யுலா மலர்ச்சோலை குயில் கோவ மயிலாலும் ஆரூரரை அரும்புகள் மிக்க பூஞ்சோலைகள் குயில்கள் கூவும் மயில்கள் அசைவம் உள்ள திருவாரூரில் எழுந்தருளியுள்ள பெருமானை, அப்படி அந்த சோலைகள் சூழ்ந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய பெருமானை கைகள் கூப்பி தொழாது ஒளிந்ததனால் நான் கனியிருக்க காய்கவர்ந்த கல்வன் போன்றேன் என்று சொல்லி கருத்தினால் அடைதற்கரிய மிகுந்த துன்ப நிலையினால் திருப்பதிகத்தை கட்டளையிட்டு அங்கு எழுந்தருளி இருந்தனர். அதாவது நான் கைகள் கூப்பி தொழாது ஒளிந்து அப்படின்னா சமணத்தில் இருக்கிற பொழுது தொழாது போயிருக்கிறார். சைவத்துக்கு வந்ததுக்கு பிறகு இல்லை. கையினால் தொழாது ஒளிந்து கனியிருப்ப காய்கவர்ந்த கல்வன், நல்ல கனி சுவையான கனி இருக்கிற பொழுது எங்கே போனாராம்? காயை தேடி போனார். அப்படின்னா சமணத்தை தேடி போனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சமணத்தில் இருந்த காலங்களை எண்ணி எண்ணி இந்த பதிகம் முழுக்க பாடுறார். மணியின் செய்ய ஒளி என்று சொல்லி, செய்ய மணியின் செம்மணி ரத்தினம் இவைகள் அங்கு திருமுன்றில் விளைந்து அங்கு செல்லும் அடியார்களால் விருப்பப்படாமல் கிடப்பனவும் தேவாசிரியரின் அடியார்களின் அருள் நோக்கம் பெற காத்திருக்கும் மால் முதலிய வானவர்களின் அணிகளில் நின்று விழுந்தனமாகிய மணிகள். அந்த தேவாசிரிய மண்டபத்தில் மணிகள் எல்லாம் சிந்தி இருக்குது. அது அடியார்கள் ஒரு பொருட்டாக கருதவே இல்லை. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்கிறதுக்கு தேவர்கள் எல்லாம் வர்றாங்க. அவங்களுடைய மகுடத்திலிருந்து விழுந்த மணிகள் அப்படின்னா, அவங்க மகுடங்களெல்லாம் அப்படி இருக்கும், அதிலிருந்து விழுந்த மணிகள் அங்கே நிரம்ப சிதறி இருந்தது. மணியின் செய்ய ஒளி என்று சொல்லி சொல்கிறார்கள். செய்ய மணி என்று சொல்லி இரத்தினங்கள் போன்ற மணிகள் எல்லாம் சிதறி இருந்தது என்று சொல்லி சொல்கிறார். கொய்யுலாம் திருப்பதிகத்தின் முதலும் கடையுமாகிய 2 அடிகளை அவ்வாறே எடுத்து தலை பெய்து கொண்டு பதிக கருத்தினை எடுத்து காட்டியவர் என்று சொல்லி குயில் கோவ மயிலாளும்னர். குயில்கள் இனிமையாக கூவ அதற்கு தக்கவாறு மயில்கள் ஆடி அசையக்கூடிய பெருமையுடைய திருவாரூர் என்று சொல்லி இந்த சொல்ல. கணிகிறப்ப காய்கவர்கள் என்பது பழமொழி. அதாவது பயனுள்ள பொருள் பெறக்கூடியதாக இருப்பவும் அது செய்யாது, பயனற்றதும் கேடு தருவதுமாகிய பொருளை வழுதி தேடுதல் என்பது கருத்து. இங்கு திருப்பதிகத்துள் ஒவ்வொரு பாட்டிலும் இவ்வாறு ஒவ்வொரு பழமொழி வைத்து காட்டி அருளியிருத்தலால் இப்பதிகம் பழமொழி திருப்பதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பயனுள்ள பொருளாவது திருவாரூர் பெருமானை அடைதல், பயனற்ற கேடாவது அமன் சார்பனை பற்றி அழிந்தது என்று சொல்லி, இப்போ பயனுள்ள பொருள் என்ன? பெருமான், திருவாரூர் பெருமான். பயனற்ற ஒரு கேடு தரக்கூடியது என்னென்னா சமணத்தில் இருந்த காலம் அப்படின்னு சொல்லி அது ரெண்டையும் அந்த பதிகம் முழுக்க அப்படியே தான் சொல்லுவார். கவர்ந்த கல்வனேன்னர், பயனற்ற கேடாகி அந்த பொருளுக்காக வலிந்து சென்று அறிந்தமை குறிப்பு. கல்வன்னா இறைவன். நாம் நன்மையடைய தரப்பட்ட வாழ்வை அதற்கு பயன்படுத்தாது கேட்டினில் செல்ல வைத்தமை கள்ளத்தன்மை, திருட்டு என்று சொல்லி சொல்கிறாருங்க. அதனால தான் அப்பர் சாமிகள் ஏன் சமணத்துக்கு போனார் அப்படிங்கிறதுக்கு காரணம் பெருமானுடைய திருவருள் ஒன்று தான் காரணம்னு சொல்லி சொல்கிறாரு. சமணத்துக்கு போனதுக்கு காரணம் திருவருள் தான், மீண்டும் சைவத்துக்கு வந்ததுக்கு காரணமும் திருவருள் தான். அருளுபெரு சோலையினால் அடைந்து ஆட்கொள்ளப்பட்ட சொல்கிறார் இல்லையா, அது சோலையே அருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சோலையை வணங்குறார், தொழுதார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சோலை வந்த உடனே சோலையை தொழுதார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த சோலை தான் சைவத்துக்கு வந்ததுக்கு அவருக்கு ஒரு காரணமாக இருந்தது, உலகியல் காரணம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் பெருமான் திருவருள் தான் எல்லாத்துக்கும் காரணம். இருந்தாலும் சோலையை தொழுதார் அப்படின்னு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நிலா உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார் அப்படின்னார். ஏற்கனவே சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர், நல்ல சைவ பாரம்பரியத்தில் வந்தவர் நாவுக்கரசு பெருமான். அப்பா அம்மா எல்லாரும் சைவர்கள், அந்த ஊரில் பெரிய சைவ குடும்பம் இல்லைங்களா. அப்படி இருந்து ஏன் சமணத்துக்கு போனார் அப்படின்னா சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால், அது ஒரே காரணம்தான். வேறு எங்கேயும் என்ன காரணங்கிறது எங்கேயுமே குறிப்பிடலை. சைவத்திலிருந்து சமணத்துக்கு போனதுக்கு காரணம் நம்பர் அருளாமை தான். இறைவனுடைய திருவருள் இல்லைன்னா நம்ம சைவத்தில் நின்று பணி செய்ய முடியும். எத்தனை காலத்துக்கு நாம் சைவத்தில் நின்று பணி செய்ய முடியுமோ அத்தனை காலத்துக்கு தான் செய்ய முடியும். அதுக்கு என்ன காரணம்? நம்ம பெருமானுடைய திருவருள் தான் காரணம். அதனால் கிடைக்கிற வாய்ப்பு நம்ம பயன்படுத்திக்கணும், அவ்வளோதாங்க. எத்தனை காலத்துக்கு நம்ம இருப்போங்கிறதே தெரியாது இல்லையா. அதனால் வாழ்க்கை அப்படிங்கிறது நீர்க்குமிழி போலத்தான், எப்போ வேணாலும் போகலாம். அது மாதிரி இருக்கிற வரைக்கும் பெருமானை வழிபாடு செய்யணும், அடியார்கள் வழிபாடு செய்யணும். ரெண்டையும் நம்ம மனசில் வச்சுக்கணும்.
எய்தறிய கையறவுன துன்பம். இது இப்பதிகம் அருளிய போது நாயனாரது மனமழிந்த நிலை தாம் அவதரித்த சைவ சார்பு இருக்கவும் தாமே வலிந்து சென்று சமன் சார்பில் சாலனால் போக்கி தம் வாழ்நாளை கழித்தமை பற்றி நாயனார் மிக வருந்தி இதனை பாடி அருளினார்கள். இந்த பதிகம் பாடுற பொழுது நாயனார் ரொம்ப வருந்தி இருக்கிறார். நாவுக்கரசு பெருமான் இப்படிப்பட்ட ஒரு சமயம் இருக்குது, அந்த சமயத்தில் இருந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சமயத்தில் போய் வீழ்ந்து கிடந்தமே, பரசமய குழி நின்றும் எடுத்தாள வேண்டுமென பலமுறையும் விண்ணப்பம் வைத்தார் அம்மா இல்லைங்களா. திலகவதி அம்மா மாதிரி ஒரு அக்கா யாருக்கு கிடைக்கும்? திலகவதி மாதிரி அக்கா மாதிரி ஒரு அக்காவை யாரும் பார்க்கவே முடியாது. நன்றறியா அமன் பள்ளி நன்றுகளே நினைவார்த்தை சென்றவனுக்கு உரைமன் அப்படின்னா, சைவத்தை நிந்தனை செய்யக்கூடிய இடத்துக்கு எந்த காரணத்தை கொண்டு வரமாட்டேன்னு உரைப்பான் நின்னது அம்மா தான் இல்லைங்களா. நம்ம எதை பற்றி பேசினாலும் சரி, அடியாரில் பற்றி பேசினாலும் சரி, சிவபெருமானை பற்றி பேசினாலும் சரி, நம்ம வாட்டுக்கு சிரிச்சுட்டு அப்படி நின்றுட்டே இருப்போம். நம்மளுடைய நிலைப்பாடு அப்படி பாருங்கள். திலகவதி அம்மா எப்படி இருந்தாங்க பாருங்கள். அதுதான் நமக்கு சான்று. நன்றறியா அவன் பள்ளி நன்னுகளே நெடுவார்த்தை சென்றவனுக்கு உரைமன். நன்றறியா அவன் பள்ளினா நல்லதை செய்யாத சைவத்தை நிந்தனை செய்யக்கூடிய சமணப்பாலிக்கு வரமாட்டேன் என்று சொல்லி உறுதியாக நின்றுருக்கிறாங்க அம்மா. அதான் பெரிய சிறப்புங்க. அப்படி சமன் சார்பில் சாலனால் போக்கி தம் வாழ்நாளை கழித்தமை பற்றி நாயனார் மிக மிக வருந்துறார். ரொம்ப வருந்தி இந்த திருப்பதிகத்தை பாடுறார். இப்படியெல்லாம் இருந்துட்டோமே என்று சொல்லி வருந்தி பாடுறார். இது காந்தாரப்பனில் இருக்குது, 4ஆம் திருமுறை. பாட முடியுமா அந்த பதிகம்? 2 பாட்டு பாடுறதுனா பாடலாம். மெய்ய வெந்நீர் சன்னித்த மேனியான் எல்லாமே பாடிருக்கு. பெருகு வித்தென்பாவத்தை பண்டலாம் குண்டர்கள் உருகி வித்தென் உள்ளத்தின் உள்ளிருந்த கள்ளத்தை தள்ளி போக்கி அருகு வீத்து பனி காட்டியார் கொண்டு பிணிதீர்த்த ஆரூரதம் அருகிருக்கும் விதையின்றி அறம் இருக்க மரம் விலக்கி கொண்டவாரே குண்டனாய் தலை பறித்து குவி முலையார் நகை ஞானதுளிதர் வேனை பண்டமா படுத்தென்னை பால் தலையில் தெளித்து தன் பாதம் காட்டி தொண்டலாம் இசை பாட தூமுருவலரில் செய்யும் ஆரூரரை மரியாதை பனி நீரால் பாவை செய்ய பாவித்தேனே துன்னாக தேனாகி துச்சனவ சொல் கேட்டு தோர்வாய் கொண்டு என்னாக திரிதந்தன் இருகையேற்று ஏழையே நான் பொன்னாக தடியேனை புகப்பெய்து ஆரூரரை என்னாக திருத்தாதே ஏதன் வெற்காதனாய் ஆகப்பட்டேனே பப்போதி பவனனாய் பறித்தருரு தலையோடு திரிதவேனை ஒப்போட போது வித்தன் உள்ளத்தின் உள்ளிருத்தன் உறுதி காட்டி அப்போதை கப்போதும் அடியவர்கள் காரமுதமாரூரரை எப்போது நினையாது இருட்டறையில் மலடு கரந்தைத்தவாறே கதியொன்றும் அறியாவே கண்ணரல தலைபறித்து கையிலுண்டு பதியொன்று நெடுவீதி பலர்கான நகை நானதுளிதவேற்கு மதிதந்த ஆரூரில் வாவேனை வாய்மடுத்து பருகியுய்யும் மதியிலையன் விளக்கிருக்க மின்மேனிதி காய்ந்தவாறே பூவை
பொய்யாய் தலை பறித்து பொறியற்ற சமநீசர் சொல்லே கேட்டு காவிசே கண்மடவர் கண்டோடி கதவடையும் கல்வனேந்தன் ஆவியை போகாமே தவித்தென்னை ஆட்கொண்ட ஆரூரரை பாவியேனறியாதே பாலூரில் பயில் கம்பு கேட்கவாரே ஒட்டாத வாழவுணர் புறமூன்று மோரம்பின் வாயின் மேல கட்டானை காணையும் காலனையும் கண்ணினோடு பாலின் மேல அட்டானை ஆரூரில் அம்மானை ஆர்வச் செற்றக்கரோகம் தட்டானை சாராதே தவம் இருக்க அவம் செய்து தருக்கினேனே மறுத்தானோர் வல்லரக்கன் வைந்து முழுகினொரு தோடும் தானும் இருத்தானை எழில் முரறி தவிசின் இசை இருத்தான் தன் தலையில் ஒன்றை அறுத்தானை ஆரூரில் அம்மானை உண்டு கண்டம் கருத்தானை கருதாதே கரும்பிருக்க இரும்பு கடித்தைத்தவாறே. அழுவியாடு திருப்பதிகள் இல்லைங்களா, தன்னுடைய நிலையை நினைந்து, அதாவது பழைய நிலையை சமணத்தில் இருந்த பொழுது இப்படியெல்லாம் பெருமான வழிபாடு செய்யாது விட்டுட்டனே என்று சொல்லி அப்படியே வருந்தி பாடுறாரு. அதான் அந்த பதிகம் முழுக்க பதிகம் முழுக்க அப்படியே வருந்தி வருந்தி பாடுறாரு. தான் ஆரூரரை கையினால் தொழாது ஒளிந்து கனி இருக்க காய்க வறந்த கல்வன் நானே. நல்ல சுவையான கனி இருக்குது. சத்தம் ரொம்ப அதிகமாக வர மாதிரில இல்லையா? கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. போதும். நல்ல சுவையான கனி இருக்குது. பெருமான் இருக்கிறார் ஆரூரில். அப்படி இருக்கிற பொழுது அந்த கனியை உண்ணாமல் காய போய் கடித்து கொண்டிருந்தேனே என்று சொல்லி சமணத்தில் இருந்த காலத்தை நினைந்து வருந்தி பாடுறார். அதை கனியிருப்ப காய்க வறந்த கல்வனேனே என்று சொல்லி சொல்கிறார். அடுத்தது முயல் விட்டு காக்கை பின் போனவாறே என்று சொல்லி ஆரூரதன் முன்பிருக்கும் விதியின்றி திருவாரூர் பெருமானுக்கு பின்னாடி நான் இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு சமணத்தில் போய் இருந்தனே அப்படின்னு சொல்லி, முயலை விட்டு காக்காய்க்கு பின்னாடி போக முடியுமா? அது பறந்துட்டு போகிறது இல்லையா? அது மாதிரி அந்த ஒரு நிலையை அப்படி சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொன்றிலையும் அதை சொல்கிறார். என்பிருத்தி நரம்புதோல் புகப்பெய்திட்டு என்னையோர் உருவமாக்கி இன்பிருத்தி முன்பிருந்த வினை தீர்த்திட்டு என் உள்ளம் கோயிலாக்கி அன்பிருத்தி அடியனை கூழாட்கொண்டு அருள் செய்த ஆரூர்தம் முன்பிருக்கும் விதியின்றி முயல் விட்டு காக்கை பின் போனவாறே என்று சொல்லி, அதாவது பெருமான் நாவுக்கரசு பெருமான் அப்படி பெருமான் முன்னாடி போனால் அவனுக்கு பின்னாடி நாம் போகணும். அதுதான் இந்த திருத்தாண்டத்திலே சொல்கிறார். துன்பம் நும்மை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பம் நும்மை ஏத்தும் நாட்கள் என்பாரும் நும்பின் எண்ணெய் நுழைய பணியை என்பாரும் அன்பன் ஆரூர் ஆதரினாலால் அது வரும் நும்பின் எம்மை நுழைய பணியை என்பாரும். சாமி பின்னாடி சாமிக்கு பின்னாடி நம்ம இருக்கிறோம். நமக்கு முன்னாடி சாமி இருக்கிறாருங்கிறது என்ன நமக்கு வேணும்? நம்ம எந்த செயல் செஞ்சாலும் நமக்கு முன்னாடி பெருமான் இருக்கிறாரு, அவரை பின்தொடர்ந்து நம்ம போகிறோம் அப்படிங்கிறது வேணுங்க நமக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இருவரால் தொடர ஒன்றா ஒருவர் பின் செல்லும் ஏழை இயல்பகை நாயனாருடைய புராணத்தில் அம்மா யாருக்கு பின்னாடி போனார்? சாமிக்கு பின்னாடி போனார். என்ன காரணம்? கணவனாருடைய பேச்சை கேட்டது தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இருவரால் அறிய ஒன்றா ஒருவர், திருமால் பிரம்மனால் காண முடியாத அறிய முடியாத சிவபெருமானுடைய திருவடிக்கு முன்னாடி யார் போனாங்க? அம்மா போனாங்க. அதுக்கு பின்னாடி தான் நாயனார் போனார். அவர் காவல் காத்துட்டு போகிறவர் பின்னாடி தானே போகணும். அதனால் அந்த இடம் ரொம்ப அருமையான இல்லைங்களா? இருவரால் அறிய ஒன்றா ஒருவர் பின் செல்லும் ஏழைன்னா பெண்ணுங்க. பொறுதல் வீரர் பின்பு அருமறை முனியை நோக்கி சாயக்காடு தன்னில் மீளென செப்பினானேன்னு வருங்க. மீளென செப்பினான் அப்படிங்கிறத கூட சிவகணையாக இருந்தது. மீள் அப்படின்னா என்னுடைய சிவலோகத்துக்கு வா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்ததான். மீளென செப்பினானே நீயா அப்படி மீள் அப்படின்னதை மீளாத நெறியாக இருக்கக்கூடிய சிவலோகத்துக்கு வா அப்படின்னு அழைச்சது போல் இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதுவார். அந்த இடம் ரொம்ப மைதிகள் கண்டன் எந்தோல் மறையவன் மகிழ்ந்து நோக்கி
பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிறன் போனான் என்று மெய்தரு சிந்தையாரை மீளவும் அலை. அருமையான இடங்க. ஆமாம். மைதிகள் கண்டன் எந்தோல் மறையவன் மகிழ்ந்து நோக்கினார். இது வரைக்கிறது திரோதான சக்தி, மறைப்பாற்றல். இந்த மகிழ்ந்து நோக்கிங்கிறது அருள் சக்தி. நாயனாருக்கு மேலே இப்போ தான் அவருக்கு அந்த அருள் சக்தி வெளிப்பட்டிருக்கு பெருமானுக்கு. நாயனாருக்கு இப்போ காட்டுனது தான் அருள் சக்தி. மகிழ்ந்து நோக்கி பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையாரை மீளவும் அலை. சைவ சித்தாந்தமே அதில் இருக்குதுங்க. பொய்தரும் உள்ளம் இல்லான்ங்கிறதுக்கு சேக்கோனைய உரை சொல்கிற பொழுது ஆணவம் கண்மம் மாயை நீங்கிய உள்ளம் அப்படிம்பார். அப்புறம் பார்க்கிலன் போனானுங்கிறதுக்கு வாசனா மூலமும் இல்லாத நிலை அப்படிம்பார். திரும்பி பார்க்காத போனது. பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையார். மெய் அப்படின்னா சத்துப்பொருள் சிவபெருமான். பெருமானை உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மெய்தரு சிந்தையாரை மீளவும் அலைக்கலுற்றான்னா திரும்ப வராத அந்த சிவலோகத்துக்கு அழைச்ச மாதிரி இருந்தது என்று சொல்லி சேக்கனை உரை சொல்வார். அருமையான ஒரு இடம் அந்த இடம். ஆமாம். திரும்பி பார்க்காத வர்றது அப்படின்னா நடக்கிற காரியமா? எப்படிப்பட்ட மனைவி தெரியுங்களா? மண்ணு காதல் மனைவி. அதான் ரொம்ப முக்கியம். சிவக்கனை உரையில் எழுதுகிறாரு, அடிக்கடி சண்டை போட்டிருக்கிற மாதிரி ஒழுக்கமில்லாத பெண்ணாக இருந்தால் கூட விட்டுருவாங்களாம். அப்படியெல்லாம் எந்த இடத்துலையுமே இல்லை. ரொம்ப கணவன் மனைவி 2 பேரும் ரொம்ப அன்புடையவங்களாக இருக்கிறாங்க. மண்ணு காதல் மனைவி அப்படின்னா நிலை பெற்ற காதல், எந்த காலத்துலேயும் மாறாத அன்பு. அதனால் அடிக்கடி சண்டை போட்டிருக்கிறதா இருந்தால் கூட விட்டுருவாங்க அப்படின்னு அப்படி விடமாட்டாங்க. இருந்தாலும் சொல்கிறார். ஈரோட்டில் அதுதான் போயிட்டுருக்கு. இப்போ ஏழ்பை நாயனார் தான் போயிட்டுருக்கு. உலகியல் நோக்கத்தில் பார்க்கவே கூடாது அந்த சரீரத்தை. பொது மேடையிலெல்லாம் பேசக்கூடாது, புரியாது. அடியார்கள் மத்தியில் தான் பேசணும். அதெல்லாம் அது சிறு தொண்டு நாயனார் போனதெல்லாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எப்படி ஆரூர் அதே மாதிரி இன்னொரு அடுத்த இப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லுவாருங்க. அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாறு. அறம் இருக்குது, ஆனால் அந்த அறத்தில் நிற்காமல் மரத்தை விலைக்கு வாங்கின மாதிரி மரம் விலைக்கு கொண்டவாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மரம் விலைக்கு கொண்டவாறு என்று சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பண்டெல்லாம் அறியாத பனிநீரால் பாவை செய்ய பாவித்தேனேன்னு சொல்லி சொல்கிறார். ஏதன்போர் காதனாய் அகப்பட்டேன் என்று சொல்லி எப்போது நினையாத இருட்டறையில் மலடு கறந்து எய்த்தவாறு என்று சொல்லி ஆரூர் பெருமானை வந்து எப்பொழுதும் நினைந்து வழிபாடு செய்யாமல் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, ஒரு இருட்டறை மலட்டு மாடு பால் வரவா போகுது. போய் பார்த்துருக்கிறாரு சமணத்தில் ஏதாவது கிடைக்குமான்னு, ஒன்றும் கிடைக்கல. அதை என்ன சொல்லிட்டார், இப்போ மலட்டு மாடுன்ட்டார். அதனால் இருட்டறையில் மலட்டு மாடு, மலடு கறந்த பாவியன் என்று சொல்லி மலடு கறந்த எய்த்தவார் என்று சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி விதியின்றி மதியிலியன் விளக்கு இருக்க மின்மினித்தை காய்ந்தவார் என்று சொல்லி நல்ல விளக்கு இருக்குது, அந்த போன ஒளி வெளிச்சமெல்லாம் இருக்குது. ஆனால் மின்மினி பூச்சியினுடைய வெளிச்சத்தில் என்ன தெரியும்? அது மாதிரி மின்மினி பூச்சியை நோக்கி போனேன், விளக்கு இருக்குது பெருமான், ஆனால் நான் போனது ஒரு மின்மினி பூச்சியை நோக்கி போனேனே என்று சொல்லி வருந்துகிறார். அதே மாதிரி பாவியேன் அறியாதே பாலூரில் பயில் கம்பு கைத்தவார் என்று சொல்லி பாலூரில் பயில் கம்பு கைத்தவார் என்று சொல்லி சொல்கிறார். அந்த பழமொழி விளக்கம் தெரியல எனக்கு. தட்டானை சாராதே தவம் இருக்க அவம் செய்து தருக்கினேனேன்னு சொல்கிறார். தவம் இருக்க அவம் செய்து தருக்கினேனே என்று சொல்லி சொல்கிறாருங்க. பயிக்கம்னா பிச்சை. இருங்க. பாவியேன் அறியாதே பாலூரில் பயில் கம்பு கைத்தவர் அப்படின்னா, அதாவது பிழைக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது, ஆனால் பிச்சை எடுத்து பிழைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்து பயிக்கம்னா பிச்சை எடுத்து பிழைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லாருங்க. ஆமாம், பயிக்கம்னா பிச்சை எடுத்தது. தவம் இருக்க அவம் செய்து தருக்கினேனாரு. கரும்பு இருக்க இரும்பு கடித்து எய்த்தவாறு. நல்ல சுவையான கரும்பு இருக்குது, இரும்பு போய் கடித்தா என்ன கிடைக்கும்? பல்லு தான் போகும். அது மாதிரி அவருடைய அனுபவத்தை நமக்கு இந்த திருத்தாண்டகத்தில் இந்த திருப்பதிகத்தில் சொல்லியிருக்க. பழமொழி திருப்பதிகம்னே இதுக்கு பெயர் உண்டுங்க. ஆமாம் என்று சொல்லி அடுத்து வந்து இவை பதிகத்தில் கண்ட பழமொழிகள் நல்லென இருக்க அவற்றை பயன்படுத்தி உய்யாது தீமையில் செல்வதற்கு இவை ஓமையாயின என்று சொல்லி சொல்றார். அதே மாதிரி உமாவதி சிவாச்சாரியர் வந்து உயர்ந்த சிவகதை இருக்க அவகதையாகிய சிந்தாமணியை உலகர் பாராட்டிய செயலுக்கு எடுத்து ஓமை கூறினர். இனிய உலவாக என்று குரலும் காண்க என்று சொல்லி நல்ல ஒரு சிவகதை நம்முடைய பெரிய புராணம் இல்லைங்களா? அதை விட்டுட்டு அந்த மன்னர் எதை படிச்சுட்டு இருந்தார்?
சீவக சிந்தாமணி படிச்சுட்டு இருந்தார். அப்போ தான் நேரில் போய் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், அது இம்மை மறுமை பயன் தராது, அது ஒரு அவக்கதை. இம்மை மறுமை பயனை கொடுக்கக்கூடியது எதுன்னு சொல்லி அரசர் கேட்குறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறார், திருத்தொண்ட தொகை, நம்பிகள் பாடியர்லிய திருத்தொண்ட தொகை. அதற்கு கொஞ்சம் விரித்து சொல்லியிருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பிகள் பாடியர்லிய திருத்தொண்ட திரு அந்தாதி. இதுதான் நமக்கு இம்மை மறுமை பயன் தரும் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு தான் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி அனபாய சக்கரவர்த்தி நம்முடைய சேக்கிழார் பெருமான்கிட்ட கேட்குறார். அதற்கு பிறகு தான் பதிகம் பாடுறாரு என்று சொல்லி. அடுத்த மணி என்ன ஆயிடுச்சு? 8 மணி ஆயிடுச்சு. சரி, மார்பார பொலிகண்ணீர் அருமையான திருப்பாட்டை அது அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஆமாம், அதே மாதிரி அப்பர் சாமியினுடைய குரு பூஜை வருது புதன்கிழமை. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, எல்லாரும் கலந்துக்கணும். ஏன்னா பரமாச்சாரியருடைய குரு பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பெருமானுடைய திரு வழிபாடு எப்போ வேணாலும் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஆச்சாரியார் அடியார் வழிபாடு, அதுலேயே ஆச்சாரியார் வழிபாடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். அதனால் மீண்டும் அடுத்த வருஷம்தான் இந்த நாவுக்கரசு பெருமான் குரு பூஜை வரும். அதனால் அவசியம் எல்லோரும் பார்க்கலாம். அடுத்த இதிலிருந்து இந்த பதிகம் பாராயணம் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லைங்களா? அது 2-3 நாள் ஆகும். அதுதான் பார்க்கலாம். அடுத்த ஆண்டிலிருந்து ஏதாவது அதுக்கு தயார் ஆயிடலாம். அதுக்குள்ளே நீங்கள் தயார் ஆயிடுவீங்க. ஆமாம், அடுத்த இந்த இது விட்டுறலாம், எதை முடிஞ்ச மட்டும் செஞ்சுக்கலாம். அடுத்த முறையிலிருந்து பதிகம் முழுக்க பாராயணம் செய்கிற மாதிரி ஒரு திருவருள் கூட்டு வைக்கணும்னு பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் வச்சுக்கலாம். ஆமாம், எல்லோரும் பாடுற மாதிரி. வாய்ப்பு இருக்கிறவங்க, விடுமுறை கிடைக்கிறவங்க, அதுக்காக வேலையை விட்டுட்டு எல்லாம் வரக்கூடாது. வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போங்க. ஆமாம், பணியும் வேணும். நம்ம பிணின்னெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா வாழ்வாதாரம் வேணும் இல்லை. ஒரு கோயிலுக்கு ஒரு அடியாருக்கு ஏதாவது செய்யறனா கூட நிதி வேணும் இல்லைங்களா? இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? நம்ம ஒரு அடியாருக்கு